ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம டெரஃபார்ம் பார்ட் 4ல இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல டெரஃபார்மோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருப்போம். 2 அண்ட் 3 தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ் கிட்ட கண்டென்ட். ஸோ அப்போ 4 ஹவர்ஸ் ஆஃப் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டெரஃபார்மோட டாபிக்ஸ், வேரியபிள்ஸ், ஒர்க் ஸ்பேசஸ் இன்னைக்கு பார்ப்போம். சாரி. ஸோ அப்போ வேரியபிள்ஸ், டேட்டா சோர்சஸ், இன்புட்ஸ், வேரியபிள்கிட்ட எப்படி இன்புட் வாங்குறது, அண்ட் அவுட்புட்ஸ்னா என்ன, அண்ட் நம்ம இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா டெரஃபார்மில் மாடியூல்ஸ் முதற்கொண்டு நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் ஸ்டில் நம்ம இட்ஸ் அ கண்டினியூஷன் டாபிக் தான். நம்ம இன்னும் புது விஷயங்கள்லாம் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம், விச் இஸ் ப்ரொவைடர்ஸ், ப்ரொவிஷனர்ஸ், ஒர்க் ஸ்பேசஸ், அண்ட் டெரஃபார்மில் என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் இருக்குது, நம்ம ஸ்டேட் ஃபைலை பத்திரமா எங்கே ஸ்டோர் பண்ணி வைப்போம். இந்த மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாக இந்த வீடியோலையுமே நம்ம டெரஃபார்மோட நாலேஜ் எல்லாம் நம்ம ஃபுல்லாக லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த 4 பார்ட்ஸ் நீங்கள் டெரஃபார்மில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மோர் தென் 95% ஆஃப் டெரஃபார்ம்ன்ற டூலில் இருக்கிற ஆல் த டாபிக்ஸ் அலாங் வித் தேவையான இன்டர்வியூ கொஷின்ஸ் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம கவர் பண்ணியாச்சு. இன்னும் டெரஃபார்ம் டூல்ன்றது எவ்ரிடே புதுசாக க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும், நிறைய கான்செப்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். வி ஷுட் கீப் அவர் செல்ஃப் அப் டு டேட் ஸோ தட் A to Z தெரியும் அப்படின்னு சொல்லணும்னா. இதை தாண்டி டெரஃபார்ம்ல நிறைய ஆட் ஆன்ஸ்லாம் இருக்குங்க. அவங்க என்ன டெரா கிரண்ட்னு சொல்லுவாங்க, சென்டினல் பாலிசிஸு, ஹாஷிகார்ப்லேயே வால்ட்டுலாம் இருக்குது. இதெல்லாம் என்னென்னா டெரஃபார்மோட நீங்கள் ஆட் ஆட் பண்ணிக்கலாம். பட் டெரஃபார்ம்ன்ற ஒரு டூலில் இந்த வீடியோ எண்ட் ஆஃப் த டேக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம்னாலே இட் ஷுட் பி கம்ப்ளீட் வாட் இஸ் டெரஃபார்ம்னு. அண்ட் நானும் புதுசாக என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ இப்போது சோஃபார் என்னோட வீடியோஸ் எல்லாமே இட்ஸ் ஃப்ரீ. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்றது மீனிங் நான் வந்து ஒரு யூடியூப்பில் திஸ் இஸ் ஓகே, நம்ம இப்படி கிளாஸ் எடுக்கிறோம், என்கிட்ட இந்த நாலேஜ் இருக்குது, என்னோட டீச்சிங்கும் நிறைய பேருக்கு இட் ஃபெல்ட் கம்ஃபர்டபுள். ஸோ என்னோட டீச்சிங் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நானும் ஓகே யூடியூப்பில் போட்டோன்னா ஆல்ரெடி கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலே இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அதில் என்னோட வீடியோஸே ஓல்டு வீடியோஸ் எல்லாம் இருக்கும். இட் வாஸ் 3 years ago. இப்போது ஓகே லேட்டஸ்ட்டாக நம்ம இந்த கரண்ட் 2025ல என்னென்ன புது அப்டேட்ஸ்லாம் இருக்கோ அதை வச்சு வில் ரீக்ரியேட் தட் ரிஃப்ரெஷ் த க்ரோஸ்ன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த லேர்ன் வித் மித்ரன் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஐம் டேக்கிங் த வீடியோஸ். ஸோ இப்போது என்னன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் நடுவில் தெர் வில் பி லாங் கேப்ஸ், சம்டைம்ஸ் ரெகுலராக வரும், சம்டைம்ஸ் லாங் கேப்ஸ், பிகாஸ் ஐ ஆல்சோ ஹாவ் அ ஃபுல் டைம் ஜாப் அண்ட் ஐ ஆல்சோ ஹாவ் மை மீ டைம் விச் இஸ் நான் ஐ பிளே லாட் ஆஃப் வீடியோ கேம்ஸ், ஐ கோ அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த யூடியூப் அப்படின்றத ஒரு சீரியஸாக நம்ம எப்போ பண்ணுவோம் அப்படின்னா when there is a demand. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வாட் ஐ டிட் இஸ் நியூவாக யூடியூப்ல மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் அ யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் மாதிரி. ஸோ என்னன்னா நீங்கள் இப்போ என்னோட சேனல் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பக்கத்திலே ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு பட்டன் வந்துடும். அந்த ஜாயின்ன்ற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா வில் ஹேவ் 3 layers which is 120, 399 and 799. ஸோ இப்போ இதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி. ஸோ யூ ஆர் கோயிங் டு பே ஃபார் மை வீடியோஸ், நாட் எவ்ரி வீடியோ. நம்ம சில ப்ராஜெக்ட் வீடியோஸ், அட்வான்ஸ் வீடியோஸ் மட்டும்தான். மோர் தென் 90% ஆஃப் த வீடியோஸ் வில் பி ஃப்ரீயாக தான் இந்த சேனல் இருக்க போகுது. ஸோ அப்போ அந்த ஃப்ரீயூ வீடியோஸ் நீங்கள் பே பண்ணும்போது ஐ ஆம் அப்ளைஜ் டு கிவ் யூ த கண்டென்ட். மீனிங் இப்போது ஒரு பொருள் நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னா அந்த பொருளை நம்ம லைக் வி ஹாவ் டு கெட் இட். நான் ஒரு 100 rupees ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா எனக்கு அந்த கண்டென்ட்டுக்கு ஒர்த்தாக நான் இருக்கணும். ஸோ இப்போ வென் பீப்புள் ஸ்டார்ட் பேயிங் ஃபார் மீ, அப்போ எனக்கு என்னன்னா ஐ வுட் பி எனக்கு அந்த ஒரு ஓகே நம்ம என்னை நம்பி ஒருத்தவங்க பே பண்ணுறாங்க, ஸோ ஐ ஹாவ் டு பி ட்ரூத்ஃபுல் ஃபார் தம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் மேக் த கண்டென்ட்ஸ் ரெகுலர்லி. ஸோ அப்போ திஸ் இஸ் வாட் எனக்கு நானே ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி. ஸோ ஐ ஸ்டார்டட் திஸ் மெம்பர்ஷிப் அண்ட் ஐ ஜாயின் வித் யூடியூப். அண்ட் அவங்களும் என்னன்னா இந்த மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் தே மேட் இட் லைவ். ஒவ்வொரு மெம்பர்ஷிப் லெவல்ஸ்க்கும் ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன், அந்த கரியர் கைடன்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் நான் ஒரு ஷார்ட் வீடியோ அந்த ஜாயின் பட்டன் கூடவே ஐ மேக் அ வீடியோ வேர் ஒவ்வொரு லெவலில் என்னென்ன மெம்பர்ஷிப்லாம் இருக்குது. அண்ட் அடுத்த வீடியோவை நீங்கள் இந்த டெரஃபார்ம்லேயே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு இன்ஃப்ராவை எப்படி ரியல் டைமில் டிப்ளாய் பண்ணுவாங்கன்னு நம்ம பார்ப்போம். அந்த ப்ராஜெக்ட் ஒரு மெம்பர்ஷிப் வீடியோவாக தான் இட்ஸ் கோயிங் டு மை ஃபர்ஸ்ட் மெம்பர்ஷிப் வீடியோ விச் ஐம் கோயிங் டு லான்ச். அந்த வீடியோ பார்க்கணுன்னா யூ ஹாவ் டு பே டு யூடியூப் எனக்கு ஒரு பர்சன்டேஜ் மாதிரி அவனும் எனக்கு கொடுப்பான். ஸோ இட் வில் பி அ வின் ஃபார் போத் ஆஃப் அஸ். ஸோ அந்த மாதிரி இட்ஸ் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் மெம்பர்ஷிப்ன்றது. ஸோ அது என்னன்றது நான் ஒரு செப்பரேட் வீடியோவாக என்ன டியர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு டியருக்கும் என்னென்ன இருக்குது, டிஸ்கார்டுன்ற ஒரு குரூப்பும் நம்ம இருக்கும். அந்த குரூப்பில் நீங்கள் டவுட்ஸ் டேரெக்டாக நீங்கள் என்கிட்ட பேசலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் யூ, சம் ஆஃப் யூ இன்ஸ்டாகிராமில் ரீச் பண்ணியிருப்பீங்க, வாட்ஸ்அப் நம்பரும் கீழே இருக்கு, வாட்ஸ்அப்பில் ரீச் பண்ணியிருப்பீங்க.
வாட்ஸ்அப்பில் கூட ஆக்டிவாக இருப்பேன். இன்ஸ்டாகிராமில் ஐம் நாட் தட் ஆக்டிவ். ஏன்னா சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையுமே ஒரு டைமில் அடிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்ட்னா என்னன்னா நம்ம ஒரு இப்போ ஐ ஹேவ் அன் ஐஃபோன். ஸோ அதில் எவ்ரிடே நம்ம என்னென்ன ஆப் ரொம்ப யூஸ் பண்ணுறோன்னு தெரியும். அதில் எவ்ரிடே ஒரு 3 hours 4 hours சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு போகும். ஸோ அப்போ அதனால என்ன பண்ணிட்டேன்னா ஃபார் பாஸ்ட் 1 year ஐ எம் நாட் இன் சோஷியல் மீடியா. ஐ அன்இன்ஸ்டால் எவ்ரி ஆப்ஸ். ஸோ அப்போ மோஸ்ட்லி டிஸ்கார்டுன்றது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணுறதுக்கும் டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கும் அது ஆக்டிவ். அண்ட் இட்ஸ் ஆல்சோ கம்யூனிட்டி மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இப்போ சேம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஸ்டக்லாம் இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கார்டில் நம்மளோட சேனல் மெம்பர்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை ஜாயின் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா there's a செப்பரேட் ஃபார்ம் யூ கேன் போஸ்ட் இட் ஓவர் there. இந்த எல்லாத்தையுமே நான் ஒரு செப்பரேட் வீடியோவில் டிஸ்கார்ட்னா என்ன அண்ட் எப்படி நீங்கள் டவுட்ஸ்லாம் கேட்கலாம், எங்ககிட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணலாம், மெம்பர்ஷிப்லாம் என்னென்னது நெக்ஸ்ட் வீடியோ நான் ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் போடுவேன். அதில் யூ கேன் ஹேவ் அ கோ த்ரூ இட். ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடு நானும் நிறைய பேசியிருப்பேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு அவர் பார்ட் 4 ஆஃப் Terraform அண்ட் நம்ம ப்ராஜெக்ட் வீடியோ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ டுடே ஆல் அபவுட் Terraformோட டாபிக்ஸை நம்ம 1 by 1 நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ நம்ம Terraform பார்ட் 4ல் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி நம்ம இன்ட்ரொடக்ஷன்ஸ் நிறைய கான்செப்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போங்க. ஸோ வேரியபிள்ஸ்னா என்ன, டேட்டா சோர்சஸ்னா என்ன, அவுட்புட்ஸ்னா என்ன, அண்ட் நம்ம டிஃப்ரெண்ட்டாக Terraformோட ஃபவுண்டேஷன் டாபிக்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா Terraformோட லேர்னிங் திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் சில டாபிக்ஸ்லாம் இருக்குது. ப்ரொவைடர்னா என்ன, ப்ரொவிஷனர்ஸ்னா என்ன, அண்ட் Terraformல ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, ஒர்க் ஸ்பேசஸ்னால் என்ன, ஒரு ஸ்டேட் ஃபைல் எங்கே பத்திரமா வைப்போம், இன்னும் நம்ம Terraformல டாபிக்ஸை நம்ம தொடர்ந்து பார்க்க தான் போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சேம் ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா செப்பரேட் ஃபோல்டராக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோல்டரில் இந்த ஒரு ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 8 டாபிக்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணோம்னாலே இன்றைக்கி நம்மளோட டேன்றது கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அப்போது லெட்ஸ் கோ 1 by 1 Terraform பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இதுவுமே நம்மளோட லேர்னிங் வீடியோ தான். ஸோ Terraformனா என்னன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பார்ட் 5 அப்படின்ற ஒரு வீடியோவில் இட்ஸ் நாட் ஒன்லி Terraform, நம்ம கிட்டும் ஜென்கின்ஸு Terraform இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த Terraform கோடு நம்ம கோட் அப்படின்னு எழுதினாலே கோட்னால் நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலாக நம்ம எதுவும் கோடிங்லாம் நம்ம பண்ணலாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், AWS க்ளவுட் இருக்குது. அந்த க்ளவுடில் நம்ம போய் பட்டன் கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு பதில் நம்ம Terraform மூலியமாக நம்ம என்ன வேணுன்றதை எழுதிடுறோம். அதை அப்போ ரன் பண்ணால் நம்மளுக்கு அந்த இன்ஃப்ரா கிரியேட் ஆயிடுது. ஸோ அப்போ இந்த ஆட்டோமேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா Terraformல இவ்வளோ நாள் நம்ம லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ ஒரு கோடை Terraformல எழுதுகிறோம், அதை GitHubல புஷ் பண்ணி ஜென்கின்ஸ் வழியாக ஒரு பைப்லைன் பில்ட் பண்ணி அண்ட் அந்த இன்ஃப்ரா டிப்ளாய்மெண்ட் எப்படி ஆட்டோமேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ரியல் டைம் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அந்த ரியல் டைம் வீடியோன்றதுமே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு புட் இட் பிஹைண்ட் அ மெம்பர்ஷிப் பிளான். ஸோ நம்ம மெம்பர்ஷிப்னா என்னன்றது நான் ஆல்ரெடி பிகினிங் ஆஃப் த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அண்ட் அந்த மெம்பர்ஷிப் நீங்கள் சப்போஸ் யூடியூப்பில் நம்மளோட கண்டென்ட் எல்லாமே Terraformன்றதை நீங்கள் A to Z லேர்ன் பண்ணியிருப்பீங்க. நான் ரியல் டைமில் எப்படி Terraform யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அந்த மெம்பர்ஷிப் வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா யூ ஹாவ் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் அதை வச்சே நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் கம்ப்ளீட்லி. பட் இன்னும் சப்ஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோவை அட் த டே ஆஃப் த லான்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் அவுட்டாக இருக்காது. பட் நீங்கள் ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த மெம்பர்ஷிப் வீடியோ ஆக்டிவாக லைவாக இருக்கும். அண்ட் அது நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் என்னோட பேஜ்லேயே ஜாயின்ன்ற பட்டன் இருக்குங்க, அந்த பட்டன் கிளிக் பண்ணாலே நீங்கள் பார்க்கலாம். ஸோ நவ் நம்ம ஸ்டில் Terraform தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். வில் லுக் இன் டு Terraform டாபிக்ஸ் அண்ட் அது 1 by 1 நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வி ஹாவ் ஸ்டேட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிருக்கோங்க. ஸோ ஸ்டேட் ஃபைல்னால் என்ன, அது நார்மலாக எங்கே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அப்படின்ற நம்ம பார்த்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஸ்டேட் ஃபைலில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ நம்மக்கிட்ட இப்போ 3 ஃபைல் இருக்குது. ஒன்று main.tf, provider.tf அண்ட் variables.tfன்னு சொல்லிட்டு 3 ஃபைல். இந்த 3 ஃபைலில் வேரியபிள் ஃபைல் என்னென்ன இருக்குன்னா AWS region ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், இன்ஸ்டன்ஸ் டைப் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட மெயின் ஃபைலில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். நான் 3 EC2 இன்ஸ்டன்ஸ் நான் கிரியேட் பண்ணுறேங்க. count equal to 3, அதுக்கு டேக்ஸு என்ன AMI இன்ஸ்டன்ஸ் டைப் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹார்ட் கோடாகவே நான் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டன்ஸ் டைப்பை மட்டும் நான் வேரியபிளாக நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போது இந்த provider.tf ஃபைல் அப்படின்றதுல நீங்கள் புதுசாக ஒரு பிளாக் பார்க்கலாம். என்னென்னா நம்ம இங்கே Terraform அப்படின்றதுல நம்ம என்ன ப்ரொவைடர் யூஸ் பண்ணுறோம், நம்ம சூஸ் பண்ண போகிறது AWS ப்ரொவைடர்.
ஓகே. ஆனா இது கூடவே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, இங்க புதுசா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஒரு 5 லைன்ஸ் ஆஃப் கோட் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்னா, நம்ம பேக் எண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ பேக் எண்ட்னா என்னது? ஸோ வாட் இஸ் திஸ் பேக் எண்ட் அப்படின்னா, என்னோட ஸ்டேட் ஃபைலை நம்ம நார்மலா எங்க ஸ்டோர் பண்ணி வைப்போம் அப்படின்னா, இப்போ நீங்க Terraform init கமாண்ட் குடுத்தோனே உங்க ஸ்டேட் ஃபைல் உங்க லோக்கல்ல ஜெனரேட் ஆகும். இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள்லாம் காமிக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன், இந்த கோட் அப்படியே கட் பண்ணி நான் இங்க கீழ எழுதிக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இந்த மீதி இருக்கிற கோடை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, Terraform நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ தட் நம்மளுக்கு ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ நான் லெட் மீ கிளியர் மை ஸ்க்ரீன். அண்ட் இது குட்டி ரொம்ப நாள் ஆக்டிவ்ல இல்ல. அதனால எனக்கு டைம் அவுட் ஆயிருக்கும். ஸோ டூப்ளிகேட் செஷன் கொடுத்துக்கிறேன். அண்ட் லாகின் as EC2-user. டைம் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு செட்டிங்ஸில் கனெக்ஷனில் ஒரு எவ்ரி 180 செகண்ட்ஸ் 3 மினிட்ஸ் ஒன்ஸு ஒரு நல் பேக்கெட் சென்ட் பண்ணு. ஸோ இந்த புட்டி எப்பவுமே அலைவாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம புட்டி லாகின் பண்ணிட்டோம். நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சும்மா ஒரு ஃபோல்டர் mkdir நியூ ஃபோல்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த ஃபோல்டருக்குள்ளேயும் நான் உள்ளே போயிடுறேங்க. இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ நம்மளோட Terraform ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம இங்கே வைப்போம். ஸோ விச் இஸ் நம்மக்கிட்ட முதல்ல ஒரு ப்ரொவைடர் ஃபைல் இருக்குது. ஸோ லெட் மீ காப்பி திஸ். இந்த ப்ரொஃபைல்லாம் வேண்டாம். ஸோ லெட் மீ காப்பி திஸ் அண்ட் vi provider.tf இந்த கோடை பேஸ்ட் பண்ணிடுவோம். அண்ட் vi main.tf மெயின் ஃபைலில் இருக்கிற இன்ஸ்டன்ஸ் எனக்கு 1 போதும். அண்ட் AMI ID நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுறதுல நமக்கு டைம் வேஸ்ட் தான். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு VPC கிரியேட் பண்ணுறதுக்கான கோட் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ VPC கிரியேட் பண்ணுறதுக்கான கோடு நமக்கு என்னென்னா, நமக்கு நார்மலாகவே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கணும். விச் ஷுட் பி ஃப்ரம் ஹியர். இதை நான் பழைய ஃபைல்லேருந்து கோட் எடுத்துக்கிட்டு இப்போ எனக்கு ஒரு VPC கிரியேட் பண்ணுறதுக்கான கோடு எழுதிக்கிறேங்க. ஸோ திஸ் இஸ் த கோட் டு கிரியேட் அ VPC. டெரா VPC மும்பை. நான் சிங்கப்பூரில் தான் கிரியேட் பண்ணுறேன். அப்போ சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு பேரில் ஐம் கோயிங் டு கிரியேட் அ VPC. அண்ட் வேரியபிள்ஸில் இந்த இன்ஸ்டன்ஸ் டைப்பே இனிமேல் தேவை கிடையாது. பட் அதை நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். ஸோ ஒரு VPC கோட் கிரியேட் பண்ணுறதுக்கான கோடை மட்டும் எடுத்துக்கிறேன். லெட் மீ காப்பி திஸ். அண்ட் என்னோட main.fileலையுமே நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ vi variables.tf அதில் இந்த வேரியபிள் தேவையில்லை. இந்த ஒரு வேரியபிள் மட்டும் போதும். அண்ட் சேவ் அண்ட் குட். டன். அந்த வேரியபிளுமே தேவையில்லை தான். நம்ம இந்த AP சவுத்தை நான் என்ன பண்ணிக்கலாம்னா, அப்படியே எடுத்துகிட்டு வந்து என் ப்ரொவைடரில் இங்கே எழுதி வச்சிடலாம். தேவையில்லாமல் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறதே வேஸ்ட்டு தான். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை ஷார்ட்கட்டாக இங்கே நான் உங்களுக்கு வச்சிடுறேன். இந்த ஃபைலையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், டெலீட் பண்ணி விட்டுருவோம். ஓகே. ஸோ தட் நீங்கள் இந்த கோடை ரன் பண்ணும்போது இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். இட் வில் பி க்ளீன். ஓகே. ஸோ இப்போ நம்மக்கிட்ட நமக்கு தேவையான ஃபைல்ஸ்லாம் வந்துருச்சு. Terraform ஆல்ரெடி நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். Terraform இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், Terraform init அப்படின்ற ஒரு கமாண்டை கொடுத்தனா எனக்கு நெட்லேருந்து ப்ரொவைடர் பிளக்கினை டவுன்லோட் பண்ணி, ஸோ AWS வெர்ஷன் ப்ரொவைடர்ஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு எனக்கு Terraform இனிஷியலைஸ் பண்ணிருச்சுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், Terraform apply -auto -approveன்னு கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகும்னா, ஒரு VPC சிங்கப்பூர் ரீஜனில் எனக்கு கிரியேட் ஆக போகுது. எனக்கு இட்ஸ் கிரியேட்டிங்னு வருது. சிங்கப்பூர் ரீஜனில் கிரியேட் ஆகும். அதை நம்ம ரீஜன் என்னென்னு கொடுத்துருக்கோம், இல்லை நான் மும்பை தான் கொடுத்துருக்கேன். அப்போ இங்கே API-ஈஸ்ட்னு கொடுத்தா மட்டும்தான் எனக்கு சிங்கப்பூரில் கிரியேட் ஆகிருக்கும். நான் இங்கே மும்பை தான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ எனக்கு மும்பையில் தான் கிரியேட் ஆக போகுது. ஆனால் மும்பையில் நினைக்கிறேன்னா சிங்கப்பூருன்ற பேரில் நம்ம என்னென்னா டேக்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன், சிங்கப்பூர்னு பேர் கொடுத்துருக்கேன். ஸோ மை மிஸ்டேக். பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ணுவோம், VPC கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நம்மளோட VPCs மும்பை VPC பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம். இப்போ டெரா VPC சிங்கப்பூருன்ற பேரில் ஒரு VPC எனக்கு கிரியேட் ஆகிருக்குங்க. இப்போ நீங்கள் எப்போ Terraform plan அப்படின்ற கமாண்ட் அடிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு ஒரு ஃபைல் ஜென்ரேட் ஆகும். அந்த ஃபைலுக்கு பேர் என்னென்னா terraform.tf state அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருப்போம். இந்த terraform.tf stateன்றது என்னென்னா Terraformோட ஞாபக சக்திங்க, மெமரி. இது வரைக்கும் என்னென்ன ரிசோர்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன்றத Terraform இந்த TF ஸ்டேட் மூலியமாக தான் ஞாபகம் வச்சுக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், cat terraform.tf ஸ்டேட்னு ஓப்பன் பண்ணி காமிச்சேன்னா இதில் நீங்களே பார்க்கலாம், ஒரு VPC கிரியேட் பண்ணுறதுக்கான கோடு நீங்கள் எழுதியிருக்கீங்க. அந்த VPC பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் என்ன இருக்குன்னா இதுக்குள்ளே நமக்கு ஸ்டோர் ஆகி இருக்குது. சூப்பர். ஸோ இப்போ என்னோட
ஸ்டேட் ஃபைல் நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. இப்போது இந்த ஸ்டேட் ஃபைல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் டெரஃபார்முக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஸ்டேட் ஃபைலை delete பண்ணிடுறேன். terraform.txt delete பண்ணிட்டேன். இப்போ நான் terraform plan கொடுத்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? சாரி, terraform plan நான் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. இப்போ நான் terraform plan கொடுத்தேன்னா terraform ஸ்டேட் ஃபைலை மறந்துடுச்சு, அப்படி ஒன்று இருக்குன்னு. இப்போ என்ன சொல்லுது பாருங்களேன், 1 to add அப்படின்னு வருதுங்க. ஆனால் ஆக்சுவலாக நம்மக்கிட்ட இன்ஃப்ராவில் என்ன இருக்குது, ஆல்ரெடி அந்த விபிசி இருக்குது. அப்போ நான் இப்போ நான் terraform applyன்ற கமாண்டை கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், அந்த ரிசோர்ஸ் மறுபடியும் கிரியேட் ஆகும். ஏன்னா டெரஃபார்மோட ஞாபக சக்தின்றது எங்கே இருக்குன்னா நம்மளோட ஸ்டேட் ஃபைலில் தான் இருக்குது. அந்த ஸ்டேட் ஃபைல் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இது வரைக்கும் டெரஃபார்ம் என்னென்னலாம் க்ரியேட் பண்ணியிருக்குன்றதை மறந்துருச்சு. அப்போ மறுபடியும் முதல்ல தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ தட் இப்போ போயிட்டு நான் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா நீங்களே பார்க்கலாம், 2 விபிசி கிரியேட் ஆகிருக்கு. ஒன்று டெரா விபிசி சிங்கப்பூர், இன்னொன்று விபிசி சிங்கப்பூர். ரெண்டுமே ஒரே கான்ஃபிகரேஷனில் தான். ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஒன் ஆஃப் த விபிசி இஸ் மேனேஜ்டு பை த டெரஃபார்ம், இன்னொன்று அன்மேனேஜ்டு. ஏன்னா நம்ம ஸ்டேட் ஃபைலை ரிமூவ் பண்ணிட்டனால டெரஃபார்ம் மறந்துருச்சு இந்த விபிசி அதுதான் இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணுச்சுன்றதை மறந்துருச்சு. அப்போ இந்த ஸ்டேட் ஃபைல் அப்படின்றது இப்போ நான் delete பண்ணிட்டேன்ல, இப்போ நான் அப்ளை கொடுத்த உடனே மறுபடியும் ஜென்ரேட் ஆகிருக்கும் terraform.tf ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு. அப்போ மறுபடியும் ஜென்ரேட் ஆயிடுச்சு. அப்போ இதை லோக்கலில் வைக்கிறதுக்கு பதில் பத்திரமா ஒரு இடத்துல வைப்பாங்க. அப்போ பத்திரமா ஒரு இடத்துல எங்கே வைக்கலாம் அப்படின்ற இடம் தான் AWSல S3 பக்கெட் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்குங்க. ஸோ அஸ்யூர்னா அஸ்யூர் பிளாப் ஸ்டோரேஜ், ஜிசிபினா ஜிசிபிக்கும் நம்மளுக்கு ஸ்டோரேஜ், க்ளவுட் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அப்போ நம்ம எந்த க்ளவுடாக இருந்தாலுமே நம்ம ஸ்டாட்டிக் டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டோரேஜ் சொல்யூஷன் இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் சொல்யூஷனில் என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த ஸ்டேட் ஃபைலை பத்திரமா வைக்கலாம். ஸோ இப்போ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா பேக் எண்ட் அப்படின்னு நம்ம இப்போ லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே பேக் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த பேக் எண்ட் அப்படின்ற கோடு என்னென்னா, நம்ம ஸ்டேட் ஃபைலை எனக்கு பத்திரமா ஆன்லைனில் S3 பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிரு, என் லோக்கல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்காத அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பேக் எண்ட் அப்படின்ற கான்ஃபிகரேஷன் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், மறுபடியும் இந்த 2 விபிசி கிரியேட் பண்ணுறது எல்லாத்தையும் நான் மேனுவலாக delete பண்ணிடுறேன். ஓகே, 1 by 1 தான் delete பண்ண முடியுது. ஸோ delete விபிசி, delete, and இந்த விபிசி நான் let me delete it. ஸோ delete பண்ணிடுறேன். நீங்கள் terraform destroyன்னு கொடுத்தாலும் இதில் ஒன் ஆஃப் தம் delete ஆகிருக்கும். பட் நான் என்ன பண்ணிடுறேன், அதை நான் மேனுவலாகவே delete பண்ணிடுறேன். ஸோ RMIFNRF terraform.tf ஸ்டேட்டு. இப்போ நான் மறுபடியும் என்னோட ஸ்டேட் ஃபைலை நான் எடுத்துட்டேன், இன்ஃப்ராலையும் இப்போ delete பண்ணிட்டேன். அப்போ மறுபடியும் இப்போ எங்கிட்ட கோடு மட்டும்தான் இருக்குது. பட் ஆனால் இப்போ நம்ம புதுசாக என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ we have added something called as backend அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஸோ பேக்கெண்ட் என்னென்னா, எங்கே என்னோட ஸ்டேட் ஃபைலை இதுக்கு மேலே வைக்கணும். இப்போ சோஃபார் நம்மளுக்கு எங்கே இருந்துச்சுன்னா லோக்கல் தான் நம்மளோட பேக்கெண்ட். லோக்கல்னால் என்னென்னா, நீங்கள் உங்கள் டெரஃபார்மை எங்கே ரன் பண்ணுறீங்களோ, இப்போ நான் EC2 மெஷினை ரன் பண்ணால் இதுதான் லோக்கல். என்னோட டெஸ்க்டாப்லேயே, என்னோட இந்த விண்டோஸ் மெஷின்லேயே நான் டெரஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணி இதில் ரன் பண்ணேன்னா இப்போ இந்த டெஸ்க்டாப் தான் என்னோட லோக்கல். ஓகே, சப்போ திஸ் இஸ் மை லோக்கல் மெஷின். ஸோ இந்த இதில் தான் நமக்கு ஸ்டேட் ஃபைல் ஜென்ரேட் ஆகும். ஆனால் இனிமேல் அங்கே வைக்காத, இனிமேல் பேக் எண்டை S3யில் வச்சிரு. அப்போ நீங்கள் அந்த S3 பக்கெட்டோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுக்க போகிறீங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ கோ அண்ட் ஓப்பன் அன் S3 பக்கெட். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு புதுசாக ஒரு பக்கெட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் அ பக்கெட். இந்த பக்கெட் நேம் இஸ் மை லேர்ன் வித் மித்ரன் Terraform Part 4. ஓகே, கண்டிப்பாக யாருமே இந்த பேரில் ஒரு பக்கெட் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ ஜென்ரல் பர்பஸ் பக்கெட்டு, லேர்ன் வித் மித்ரன், ACLs எனேபிள்டுன்னு கொடுத்துக்கிறேன். பிளாக் ஆல் பப்ளிக் ஆக்சஸ், இப்போதைக்கு நான் பப்ளிக் ஆக்சஸே இருக்கட்டும்னு கொடுத்துட்றேன். பக்கெட் வெர்ஷனிங் எனேபிள் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அப்படியே ஆசிட்டஸ் விட்டுட்டு கிரியேட் பக்கெட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பக்கெட்டை நான் க்ரியேட் பண்ணுறேங்க. ஸோ அப்பர் கேஸ்லாம் இருக்கக்கூடாதா? ஓகே, ஸோ LWM கிரியேட் பக்கெட். நான் கிரியேட் பக்கெட்டுன்ற பட்டனை கொடுத்தோடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு பக்கெட் கிரியேட் ஆயிரும். இந்த பக்கெட்டை அப்படியே காப்பி பண்ணி நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த பக்கெட்குள்ளே நம்மளுக்கு ஒரு ஃபோல்டரும் இருக்குது. நீங்கள் அந்த ஃபோல்டர் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை வேணான்னு வச்சுக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். ஏதோ நீங்கள் வேணும்னா ஃபோல்டர் நேம் கொடுங்க, ஃபோல்டர் இல்லைனா இந்த மை ஃபோல்டர் ஸ்லாஷ்ன்றது எடுத்துருங்க. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னோட பக்கெட்குள்ளே ஒரு ஃபோல்டரும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் ஃபோல்டர்னு இங்கே ஒரு பட்டன் இருக்கும், என்ன பேரில் உங்களுக்கு ஃபோல்டர் வேணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சும்மா ரேண்டமாக மை டெரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுக்கிறேங்க. நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சுக்கோங்க.
ஸோ மைட்டரா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு கிரியேட் ஃபோல்டர்னு கொடுத்துட்டேன்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. இதை அப்படியே காப்பி என்னோட கோடில் வந்துட்டு இங்கே நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்னோட பக்கெட் நான் எந்த ரீஜனில் கிரியேட் பண்ணியிருக்கேன், பக்கெட் போய் பார்த்தீங்கனாலே இட் இஸ் கிரியேட்டட் ஆன் AP South East -1. அப்போ அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கேயும் இந்த ரீஜனில் தான் இந்த பக்கெட் இருக்குன்னு நான் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இது மூணுமே நம்மளுக்கு என்னென்னா S3 பக்கெட்டோட டீட்டெயில்ஸுங்க. அது பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். இப்போது DynamoDB டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது என்னதுங்க? ஸோ வாட் இஸ் திஸ் DynamoDB டேபிள்? ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்றது தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது இந்த DynamoDB டேபிள் நம்மளுக்கு என்ன பண்ணுன்னா, we have a concept which is called as lock ID அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாக் ஐடி அப்படின்னா என்னென்னா, நம்ம ஸ்டேட் ஃபைலில் நம்ம ஒருத்தர் மட்டும் ஒர்க் பண்ண போகிறதில்ல. இதுதான் நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நாட் அ ப்ராஜெக்ட், இன்ஃப்ரா டிப்ளாய்மெண்ட் பைப்லைனுக்காக ஒரு சிம்பிளாக ஒரு CI/CD பைப்லைன் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெரஃபார்மை டிப்ளாய் பண்ணுறதுக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா, லெட்ஸ் சே திஸ் இஸ் மை S3 பக்கெட். இதுதான் என்னோட S3 பக்கெட்டு நான் வச்சுக்கிறேன். ஓகே, இதில் தான் நம்மளோட ஸ்டேட் ஃபைலுன்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ லெட்ஸ் கன்சிடர் திஸ் இஸ் மை ஸ்டேட் ஃபைல். ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஸ்டேட் ஃபைல். இப்போது இந்த ஸ்டேட் ஃபைலில் நான் மட்டும் ஒர்க் பண்ண போகிறது இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மல்டிபிள் டீம் மெம்பர்ஸ் நம்மளுக்கு என்ன இருப்பாங்கன்னா, நம்மக்கிட்ட இருப்பாங்க. அந்த மல்டிபிள் டீம் மெம்பர்ஸும் காமனாக எல்லோரும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒன்றா டெரஃபார்ம்க்கான கோடெல்லாம் நாங்கள் எழுதுவோம். ஸோ எவ்ரி ஒன் வில் பி ரைட்டிங் தர் கோட் அண்ட் புஷிங் டு GitHub அண்ட் அந்த கோட் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா ரன் பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் எல்லாருமே கொலாபரேட்டிவாக எங்களோட ஸ்டேட் ஃபைல் எங்கே இருக்குன்னா காமனாக எல்லாருக்கும் இருக்கணும். அப்போ அவன் ஒரு ஸ்டேட் ஃபைல் அவன் லோக்கல் மிஷினில் வச்சுக்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் எல்லாருமே ஆன்லைனில் ஒரு இடத்துல வச்சுருப்போம். அதுதான் S3 பக்கெட்டு. அங்கே தான் நம்மளோட ஸ்டேட் ஃபைல் உட்காரப்போகுது. இப்போ ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, 10 மணிக்கு டெவலப்பர் 1 DevOps இன்ஜினியர் 1 அவர் என்ன பண்ணுறாருன்னா டெரஃபார்ம் அப்ளைன்னு கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 2 EC2 மிஷினை கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு கோடை அவர் எழுதி அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஓகே, ஸோ 2 EC2 மிஷின் கிரியேட் பண்ணுறதுக்கான கோட். ஒரு DevOps இன்ஜினியர் என்ன பண்ணுவார்னா, எனக்கு ஒரு S3 பக்கெட்டுக்கான கோடு வேணும்னு சொல்லிட்டு அவர் எழுதி அதை அப்ளை பண்ணுறாரு. இப்போ 2 பேருமே 10 மணிக்கு ஷார்ப்பாக அப்ளைன்னு கொடுக்குறாங்க. அப்போ என்னோட ஸ்டேட் ஃபைல் என்ன ஆகும்? ஏன்னா இப்போ நம்ம ரிமோட்டாக வச்சுட்டோம் ஸ்டேட் ஃபைலை. அவங்க லோக்கல் கம்ப்யூட்டரில் வச்சா அது இது ரன் ஆகும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எல்லாருமே ஒரே ப்ராஜெக்டில் கொலாபரேட்டிவாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஸ்டேட் ஃபைலை காமனாக தான் வைக்க போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, 2 டெவலப்பர் அட் அ டைமில் ரன் பண்ணாலுமே கண்டிப்பாக ரெக்வஸ்ட் யார்கிட்ட இன்டர்நெட் ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி சில வேரியபிள்ஸ்லாம் வச்சு இப்போது ஒரு மில்லி செகண்ட் அதுக்கும் கம்மியாக இந்த முதல் DevOps இன்ஜினியர் அவங்க என்ன பண்ணிட்டாருன்னா, அவரோட ரெக்வஸ்ட் இந்த S3 பக்கெட்டுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 2வது யூசர் மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணும்போது இதே ஸ்டேட் ஃபைலில் ஒர்க் பண்ணால் ஸ்டேட் ஃபைல் கரெக்ட் ஆகிடும். நான் ஒருத்தர் இது வேணுன்றாரு, இன்னொருத்தர் இது வேணுன்றாங்க. அப்போ ஸ்டேட் ஃபைல் எதை எழுதுறதுன்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிடும். அப்போ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம DynamoDB டேபிள் அப்படின்னு ஒரு NoSQL டேட்டாபேஸ் AWSல இருக்குங்க. அந்த DynamoDB டேபிள்ன்ற ஒரு சர்வீஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூட்டிலைஸ் பண்ணி அதில் ஒரு லாக் ஐடின்னு ஒன்று ஜென்ரேட் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு மீனிங் என்னென்னா, என்னோட முதல் DevOps இன்ஜினியர் டெரஃபார்ம் அப்ளை கமாண்ட் ரன் பண்ணுறாங்களா, அந்த டைமில் ஸ்டேட் ஃபைல் லாக் ஆயிரும். வேறு யார் பிளான் கமாண்ட் கொடுத்தாலோ அப்ளை கமாண்ட் கொடுத்தாலோ ஒர்க் ஆகாது. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ஸ்டேட் ஃபைல் இஸ் லாக்டு அப்படின்ற எரர் தான் அடிக்கும். ஸோ அப்போ எப்போ இந்த முதல் யூசர் அவங்க என்னென்ன சர்வீசஸ்லாம் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் க்ரியேட் ஆகி முடியுதோ, ஸோ அப்போ அது முடிஞ்ச அப்புறம் தான் அந்த லாக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகும். இப்போ நான் சொன்னதை நீங்கள் தியரிட்டிக்கலாக கதையாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நான் ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். அப்போ லெட் மீ டூ தட் ப்ராக்டிக்கலி. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, நம்மக்கிட்ட பேக் எண்டுக்கான கோடு இருக்குது. நம்மளுக்கு ஒரு DynamoDB டேபிள் மட்டும் வேணும். அப்புறம் என்ன பண்ணுறேன், சர்வீசஸில் DynamoDB அப்படின்றத நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் கிரியேட் அ நியூ டேபிள். அந்த டேபிளுக்கு பேர் என்னென்னா, நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சுக்கோங்க. நான் டெரா டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுக்கிறேன். அதுதான் இங்கேயும் இருக்குது, அப்படி இருக்கட்டும். பார்ட்டிஷன் கீ அப்படின்றது என்னென்னா, நம்ம லாக் ஐடி அப்படி கொடுக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் கீ. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்லாம் க்ரியேட் பண்ணிங்கன்னா சீரியல் நம்பர், ஃபோன் நம்பர், நேம் அப்படின்னு ரோஸ்லாம் கொடுப்பீங்களா, அந்த மாதிரி பார்ட்டிஷன் கீ அப்படின்றதுனா லாக் ஐடின்னு கொடுத்துக்கிறேன். இதில் L கேபிட்டலு, ID கேபிட்டல். இது வந்து மேண்டேட்டரி ரூல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ லாக் ஐடின்னு கொடுத்துருங்க. மீதி எல்லாத்தையும் அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுட்டு லெட்ஸ் கிரியேட் அ டேபிள்.
இப்போ இந்த டெரா டேபிள்ன்ற பேரை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி இங்கே இடத்துல நீங்கள் என்ன பேரில் கொடுத்தீங்களோ அதை கிரியேட் பண்ணிடுங்க. டன். இப்போ நம்ம ப்ரொவைடர் பிளாக் நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ API-Southeast-1ல இருக்குது. லெட் மீ காப்பி திஸ் அண்ட் இங்கே போயிட்டு vi provider.tf இருக்கிறத அப்படியே delete பண்ணிவிட்டு இன்சர்ட்டு பேஸ்ட் சேவ் அண்ட் குவிட் பண்ணிக்கிறேன். ஓகே, டன். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, நம்மக்கிட்ட இதுதான் நம்மளோட கோடு. ஏபி சவுத்துன்னு நான் செலக்ட் பண்ணிட்டேன். பக்கெட்டை நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டேன். அதில் எல்லா தேவையான டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துட்டேன். இப்போ ஆல்ரெடி நான் டெரஃபார்மை இனிஷியலைஸ் பண்ணதுக்குனால என்கிட்ட ஒரு ஹிடன் ஃபைல் இருக்கும், விச் இஸ் .terraform அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேரையும் நான் எடுத்து விட்டுறேன். rm-rf .terraform .terraform.lockன்ற HCL ஃபைல் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ தட் என்கிட்ட எந்த விதமான ஹிடன் ஃபைல்ஸுமே கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக நம்ம இருக்கிற மாதிரி. அப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம என்ன பண்ணுவோம், டெரஃபார்ம் இனிட்னு தானே ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ டெரஃபார்ம் இனிஷியலைஸ் இப்படி கொடுத்து நான் என்டர் அடிச்சேன்னா, இனிஷியலைசிங் த பேக்எண்ட் successfully configured the backend S3. So Terraform will automatically use the backend unless backend configuration changes. And நம்மளுக்கு நம்மளோட AWS ஓட ப்ரொவைடர் டவுன்லோட் பண்ணி நம்மளுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கோடில் நான் எழுதியிருக்கிறது ஒரு VPCக்கான கோடு. கரெக்டாக நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருவோம். main.tfல ஒரு VPCக்கான கோடு எழுதியிருக்கேன். இப்போ நான் ப்ரொவைடர் ஃபைலில் AP சவுத்-ஈஸ்ட்னு தான் கொடுத்துருக்கேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக சிங்கப்பூரில் தான் க்ரியேட் ஆக போகுது. இப்போ நான் குவிக்காக வாங்க, உங்களுக்கு DynamoDBல இந்த டேபிளில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். டேபிளோட எக்ஸ்ப்ளோரர் டேபிள், ரெஃப்ரெஷ், Terra table, 1 second, view table details, throughput, tags, இருங்க ஒரு வாட்டி ரன் பண்ணி இண்டெக்ஸஸ் டேபிள்ஸ் இப்போதைக்கு ஐ கெஸ் தெர் இஸ் நத்திங் இன் த டேபிள். பட் ஒரு வாட்டி இருங்க, டெரஃபார்ம் அப்ளைன்ற கமாண்டை ரன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ டெரஃபார்ம் அப்ளை -auto -approve டேரெக்டாகவே நான் பிளான் கமாண்ட்லாம் கொடுக்கல, ஆட்டோ அப்ரூவ்னு கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு ஒரு VPC கிரியேட் ஆகுன்னு சொல்லிட்டு வருது. VPC கிரியேட் கம்ப்ளீட்டு, சூப்பர். இப்போ நான் ls-la கமாண்ட் கொடுத்தேன்னா நீங்கள் பார்ப்பீங்க டெரஃபார்ம் நம்மளோட TF ஸ்டேட்னு ஒரு ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலை காணும். அப்போ அது எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னா, இப்போ உங்களோட S3 பக்கெட்டு போயிட்டு உங்கள் S3 பக்கெட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா myterra ஃபோல்டருக்குள்ளே இங்கே பாருங்களேன், terraform.tf state. ஸோ நம்ம நைட் விச் இஸ் 10 o'clock at 10:10 இந்த ஆல்மோஸ்ட் 10:10 கிட்ட நம்மளுக்கு இந்த terraform.tf ஸ்டேட்னு ஒரு ஃபைல் ப்ரொவிஷன் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போ எனக்கு இங்கே terraform.tf ஸ்டேட்ன்ற ஃபைல் இப்போ என்னோட ரிமோட் பேக்கெண்டில் வந்துருச்சு. DynamoDB டேபிள்லையும் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணனா எனக்கு இங்கே புதுசாக ஒன்று வந்திருக்கு பாருங்களேன், லாக் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கு. ஸோ நான் அதை அப்ளை கொடுக்காதனால அது வரல. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய கோடை ஓப்பன் பண்ணியே மெயின் ஃபைலில் நான் இப்போதைக்கு க்ரியேட் பண்ணியிருக்கிறது ஒரு VPC நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட்டு இல்லை VPC மட்டும் வேண்டாம், ஒரு EC2 மெஷினுக்கான கோடையும் எடுத்துக்கலாம். EC2 மெஷினுக்கான கோடை நான் அவுட்புட்டுன்ற டாப்பிக்கில் எடுத்திருப்பேன். எஸ், ஸோ அப்போ இதான் என்னோட கோடு. காப்பி திஸ் மெயின் ஃபைலில் EC2க்கான கோடு எடுத்துடுறேன். AMI ஐடியும் இன்ஸ்டன்ஸ் டைப்பும் நான் டைப் பண்ணணும். ஸோ t2.microன்ற ஃபேமிலி நான் எடுத்துக்கிறேன், MICRO. ஓகே, அண்ட் AMI ஐடியை நான் இன்ஸ்டன்சஸ் லான்ச் அண்ட் இன்ஸ்டன்ஸ் Amazon Linux 2, இதுதான் என்னோட AMI ஐடி, இங்கே பாஸ் பண்ணிடுறேங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு ஒரு EC2 மெஷின் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த கோடை மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை அப்படியே காப்பி பண்ணி என்னோட vi main.tfல நான் என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ணுறேங்க. இப்போது நான் terraform apply அப்படின்ற கமாண்டை ரன் பண்ணணும். எனக்கு என்ன பண்ணும்,
ஆல்ரெடி ஒரு விபிசி இருக்குது, இப்போ நான் ஒரு EC2 மெஷின் மட்டும் கிரியேட் பண்ண போகிறேன்னு வருது. இப்போ நான் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நீங்களே பாருங்களேன், இங்கே ஒரு ஐடின்னு வருதுங்க. இங்கே நம்மளுக்கு இப்படி ஒரு ஐடி ஜென்ரேட் ஆயிருக்கு. ஆஃப்டர் ஃபியூ செகண்ட்ஸ் இந்த ஐடி காணாமல் போயிடும். பாருங்களேன், காணாமல் போயிடுச்சு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் அந்த ஐடி வரல. அப்போ இதுக்கு என்ன மீனிங்னா, DynamoDB டேபிளில் ஒரு லாக் ஐடி ஜென்ரேட் ஆகும். ஸோ இது எப்போ ஜென்ரேட் ஆகும்னா, நீங்கள் Terraform அப்ளை அப்படின்ற கமாண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த லாக் ஐடி ஜென்ரேட் ஆகும். Terraform டிஸ்ட்ராய்ன்ற கமாண்ட் கொடுத்தீங்கனாலும் அந்த லாக் ஐடி ஜென்ரேட் ஆகும். எப்போ ஜென்ரேட் ஆகும்னா, ஏதாவது ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் அவங்களோட அந்த ஸ்டேட் ஃபைலில் மாடிஃபிகேஷன்ஸ் நடக்குதுன்னா, அப்போ அந்த டைமில் என்ன நடக்கும்னா, ஸோ தே வில் பி ஆட்டோமேட்டிக்லி ஜென்ரேட்டிங் அ லாக் ஐடி இந்த DynamoDB டேபிளில். ஸோ தட் இதே டைமில் வேறு ஏதாவது ஒரு யூசர் வந்து Terraform பிளானோ அப்ளையோ கமாண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எரர் அடிக்கும். வித் என்ன எரர்னா, Terraform ஸ்டேட் ஃபைல் லாக்கில் இருக்குது, இப்போதைக்கு நீங்கள் ரன் பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், திருப்பி காமிக்கிறதுக்கு Terraform டிஸ்ட்ராய்ன்ற கமாண்ட் கொடுக்குறேன். DSTROY. இப்போ கொடுத்து நான் ரன் பண்ணேன்னா மறுபடியும் இங்கே பாருங்கள், ஒரு ஐடி ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐடி கொஞ்ச நேரத்தில் காணாமல் போயிடும். இன்னும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸ்டில் டிஸ்ட்ராயிங்கில் தான் இருக்குது. அதனால தான் இந்த ஐடி இன்னும் அப்படியே ப்ரெசென்ட்டில் இருக்குது. இந்த டைமில் யார் Terraform அப்ளை கொடுத்தாலும் ஒர்க் ஆகாது. 20 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டில் இட்ஸ் டிஸ்ட்ராயிங். ரெஃப்ரெஷ், ஐடி அப்படியே தான் இருக்குது. 30 செகண்ட்ஸ் ஆயிருக்கணும். டிஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் இந்த ஐடி போயிடும். பாருங்களேன், அந்த ஐடி இல்லை. அப்போ வாட் டஸ் இட் மீன் இஸ், நீங்கள் ஒரு யூசர் தான் ரன் பண்ணணும் Terraform கமாண்டை. மற்றவங்க அதே டைமில் ரன் பண்ணால் என் ஸ்டேட் ஃபைல் கரப்ட் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. அப்போ ஒரே ஒரு யூசர் மட்டும் ரன் பண்ணுற மாதிரி எனக்கு செட் பண்ணி வச்சுருங்க அப்படின்றதுக்காக நம்ம இந்த பேக் எண்ட் கான்ஃபிகரேஷனில் DynamoDB அப்படின்றதையும் சேர்த்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, இனிமே ஒன்லி ஒன் யூசர் அட் அ டைம் கேன் ரன் Terraform அப்ளை ஆர் டிஸ்ட்ராய் கமாண்ட்ஸு. ஸோ தட் உங்களோட ஸ்டேட் ஃபைல் ப்ரொடெக்டிவாக இருக்கும். இப்போ நான் ரிமோட்டாக வைக்கிறதுனால இன்னொன்று அட்வான்டேஜ் என்ன, இப்போ நான் இந்த EC2 மெஷினை டிஸ்ட்ராயே பண்ணாலும் என் ஸ்டேட் ஃபைல் பத்திரமா S3 பக்கெட்டில் இருக்குது. அண்டு இன்னொன்று பக்கெட் வேர்ஷனிங்னு சொல்கிற ஒன்று எனேபிள் பண்ணோம் பார்த்தீங்களா. இதனால என்ன அட்வான்டேஜ்னா, என்னோட ஸ்டேட் ஃபைலோட சேஞ்சஸை நான் ட்ராக் பண்ணலாம். இப்போ நீங்களே பாருங்களேன், இங்கே முதல்ல 1.8 KB இருக்குது. அப்போ அதுக்கு என்ன மீனிங்னா, நான் ஒரே ஒரு விபிசி மட்டும் கிரியேட் பண்ண கோடு, அப்போ அது 1.8 KB. அடுத்து நான் ஒரு EC2 ஆட் பண்ணேன்னா அப்போ கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது, ஏன்னா ஸ்டேட் ஃபைல் பெருசாக இருக்குது, 1.4 KB. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், என்னோட EC2 விபிசி delete பண்ணிட்டேன். அப்போ ஸ்டேட் ஃபைலில் இருக்க டேட்டா போயிருக்கணும், கிலோபைட்லேருந்து வெறும் பைட்ஸாக மாறிடுச்சு. அப்போ ஸ்டேட் ஃபைல் சின்னதாகிடுச்சு. அப்போ நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் ஸ்டேட் ஃபைலோட ப்ரீவியஸ் ஸ்டேட்டை நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஓப்பன் பண்ணி அதோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அப்போ நான் இப்போதைக்கு நான் பெர்மிஷன்ஸ் நான் இதுதான் கொடுத்துருக்கேன். ACL நான் எனேபிள் பண்ணியிருந்தனால. ஸோ அப்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஸ்டில் எப்போனாலுமே அந்த ஆப்ஜெக்டை என்னால் ஆக்சஸ் பண்ணி நான் பார்க்க முடியும். அப்போ திஸ் இஸ் வேர் நம்மளுக்கு இதனால ஒரு Terraform ஸ்டேட் ஃபைலில் ரிமோட் பேக்எண்டில் வைக்கிறோம். இது வைக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ மெயினாக இது ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின். என்னது, ஒரு யூசர் Terraform கமாண்ட் ரன் பண்ணுறாங்கன்னா அதே டைமில் இன்னொருத்தர் ரன் பண்ணும்போது உங்கள் ஸ்டேட் ஃபைலுக்கு என்ன ஆகும். நம்ம ரிமோட் பேக்எண்டில் வச்சு DynamoDB எனேபிள் பண்ணியிருந்தோம்னா the state file will be locked so that only one user தான் ரன் பண்ண முடியும். அண்ட் S3 பக்கெட்டில் வைக்கிறனால என்ன அட்வான்டேஜஸ், ரிமோட்டாக வைக்கிறனால என்ன அட்வான்டேஜ்னா, என் மெஷின் டிஸ்ட்ராய் ஆனாலும் ஸ்டேட் ஃபைல் பத்திரமா இருக்கும். அண்ட் பக்கெட் வெர்ஷனிங் மூலியமாக ஸ்டேட் ஃபைலில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் வருதுன்றதை நீங்கள் ட்ராக் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் பெனிஃபிட்ஸ் நீங்கள் உங்களோட ஸ்டேட் ஃபைலை பத்திரமா ரிமோட் பேக்எண்டில் வைக்கிறனால உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, Terraformலேயே நிறைய CLI கமாண்ட்ஸ்லாம் இருக்குங்க. அந்த CLI கமாண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து 1 by 1 நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிற கமாண்ட்ஸ். ஸோ இப்போது நம்ம பக்கெட்டில் நம்மளோட ஸ்டேட் ஃபைலை பத்திரமா எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அண்ட் ரிமோட் பேக்எண்டில் நம்ம DynamoDB லாக் ஐடிலாம் எப்படி ஜென்ரேட் பண்ணி நம்மளோட ஸ்டேட் ஃபைலை பத்திரமா வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டுன்னு ஒரு டாபிக் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சில Terraform கமாண்ட்ஸ்லாம் இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி init கமாண்ட் பார்த்தோம், பிளானு, அப்ளைலாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ சேம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, சில கமாண்ட்ஸ் எல்லாமே Terraformல என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற நம்ம பார்த்துக்க போகிறோம். அண்ட் அது கூடவே நான் சில ரிசோர்ஸும் நான் வச்சுருக்கேன், இதான் நான் கிரியேட் பண்ண போகிறதுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு விபிசி டெரா விபிசின்றத சிங்கப்பூர் ரீஜனில் நான் கிரியேட் பண்ண போகிறேன்.
இந்த கோடை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட பொட்டியில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ என்கிட்ட எந்த விதமான ஃபைல்ஸுமே கிடையாது. அண்ட் ஆல்ரெடி சில டெரஃபார்ம் ஃபைல்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போதைக்கு என்கிட்ட எந்த விதமான ஃபைல்ஸுமே கிடையாதுங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, மெயினாக ஒரு மெயின் ஃபைல் நான் புதுசாக ஓப்பன் பண்ணுறேன். இதில் இந்த கோடை அப்படியே பேஸ்ட், சேவ் அண்ட் குவிட், டன். முதல்ல நம்ம என்ன கமாண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம்? டெராஃபார்ம் இனிஷியலைஸ் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது எனக்கு என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட பேக் எண்டை இனிஷியலைஸ் பண்ணி அண்ட் நம்ம என்ன ப்ரொவைடர் யூஸ் பண்ணுறோமோ, AWS ப்ரொவைடர் யூஸ் பண்ணுறதுனால அந்த AWS ப்ரொவைடரையும் நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணி நம்மளோட ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணி கொடுத்துரும். சூப்பர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டெராஃபார்ம் ஒர்க்கிங் டைரக்டரி நம்ம இனிஷியலைஸ் பண்ணி டெராஃபார்ம் ரெடி. இப்போ நம்ம கமாண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்போம். என்னென்ன கமாண்ட்ஸ்னால் டெராஃபார்ம் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டெராஃபார்ம் பிளான் அப்படின்ற கமாண்ட் என்னது? இது ஒரு ட்ரை ரன். ட்ரை ரன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை ரன் மாதிரி காமிக்கும். இதில் தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இப்போ இது கூடவே நம்மளுக்கு சில கமாண்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டெராஃபார்ம் பிளான் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அதை பற்றி நம்ம இன்னும் பேசுவோம். இது கூடவே டெராஃபார்ம் FMT அப்படின்னு ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் டெராஃபார்ம் வேலிடேட், அது இருக்கா? இல்லை, வேலிடேட்னு ஒரு கமாண்ட். இதுவும் நம்ம 2 எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணிக்கிறேன் இந்த டாக்குமெண்டேஷனில். FMT அப்படின்றது என்னன்னா ஃபார்மேட்டுங்க. ஃபார்மேட்னு என்னன்னா, இப்போ ரொம்ப சிம்பிள். இது என்ன பண்ணுன்னா, இப்போ நான் என்னோட மெயின் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த ஈக்குவல்லாம் ஒரே லைனில் இருக்குது. இப்போ நான் அதை என்ன பண்ணுறேன்னா, சும்மா அது வேணும்னே இந்த ஈக்குவல் டூலாம் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், அரேஞ்ச்மெண்ட்டை நான் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக வைக்கிறேன். இப்போ இந்த சோர்ஸ்லையும் போயிட்டு இங்கே ஈக்குவல் டு இங்கே இப்படிலாம் கொடுக்குறேன். ஓகே, அண்ட் நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணி குவிட் பண்ணுறேன். இப்போ என்னோட மெயின் ஃபைல் ஓப்பன் பண்ணி பாருங்க. இந்த ஈக்குவல்லாம் நம்மளுக்கு இந்த சீரியல் பிளாக், இந்த ஈக்குவல், இந்த ஈக்குவல்லாம் ரெண்டும் நம்மளுக்கு மேட்சாக இல்லை. இப்போ டெராஃபார்ம் FMT அப்படின்னா என்னன்னா ஃபார்மேட். இது என்ன பண்ணுன்னா, நம்மளுக்கு இப்போ இருக்கிற இந்த ஃபைலை ஃபார்மேட் பண்ணி கொஞ்சம் அலைன்மெண்ட் எல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். நான் FMTன்னு கொடுக்குறேன், மெயின் டாட் ஃபைலை நான் ஃபார்மேட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஃபைல் நேம் காமிக்குது. இப்போ அதே ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி காமிச்சேனா பாருங்களேன். இதுக்கு முன்னாடி நான் என்னோட ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது இந்த ஈக்குவல் டூலாம் கரெக்டாக ப்ராப்பராக இல்லை. நான் வேணும்னே இப்போ உள்ள போய் மாற்றினேன். FMT ஃபார்மேட்டுன்ற கமாண்டை கொடுத்துட்டு இப்போ நான் கேட் ஃபைல் ஓப்பன் பண்ணால் நீங்களே பாருங்களேன், அந்த ஈக்குவல் டு, இங்கே ரீஜனு, இந்த சோர்ஸு, இப்போ எல்லாமே எனக்கு என்னன்னா, இதுக்கு முன்னாடி ரீஜனுக்கு முன்னாடிலாம் ஸ்பேஸ் கிடையாது, இப்போலாம் ரீஜனுக்கு முன்னாடி ஸ்பேஸ் வந்துடுச்சு. அப்போ என் ஃபைலை ஃபார்மேட் பண்ணி அலைன்மெண்ட்டெல்லாம் சரி பண்ணி அழகாக அதுவே கொடுத்துருங்க. இதுக்கு டெராஃபார்ம் FMTன்னு ஒரு கமாண்ட். இப்போ இதுவே நம்ம டெராஃபார்மில் நான் எழுதியிருக்க கோடு கரெக்டாக எழுதியிருக்கேனா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வேலிடேட்னு ஒரு கமாண்ட் இருக்குது. மீனிங் நீங்கள் எழுதியிருக்கிறது எந்த விதமான அந்த கேர்லி ப்ராக்கெட் மிஸ்ஸிங்லாம் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. நான் வேணும்னு என்ன பண்ணுறேன், என் ஃபைலில் ஒரு கேர்லி ப்ராக்கெட்டை மிஸ் எல்லாம் கொடுக்குறேன். டேக்ஸில் போயிட்டு இந்த கேர்லி ப்ராக்கெட்டை நான் எடுத்துடுறேன். இப்போ நான் சேவ் அண்ட் குவிட் பண்ணிடுறேன். இப்போ வேலிடேட்னு கொடுத்தா எனக்கு நீங்களே பார்க்கலாம், there is a no closing brace for the block before the end of the file. This is made due to a nesting issue. அப்போ வேலிடேட்ன்ற கமாண்ட் என்ன பண்ணுன்னா, எனக்கு நீங்கள் எங்கேயாவது சப்போஸ் கர்லி பிராக்கெட் மிஸ் பண்ணியிருந்தாலோ, ஏதாவது சின்டெக்ஸ் தப்பாக எழுதியிருந்தாலோ, வேலிடேட்ன்ற கமாண்ட் என்ன பண்ணுன்னா, இட் வில் செக் வெதர் யுவர் ஃபைல் இஸ் கரெக்ட் ஆர் நாட். ரன்லாம் பண்ணாதுங்க, எழுதியிருக்கிறது கரெக்டாக எழுதிருக்கீங்களா அப்படின்றது மட்டும் தான் செக் பண்ணி பார்க்கும். சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு டெராஃபார்ம் பிளான் அப்படின்ற கமாண்டு ஒரு ட்ரை ரன் பண்ணும். இந்த மாதிரி இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு காமிக்கும். உங்களுக்கு அது ஓகேனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, டெராஃபார்ம் அப்ளை அப்படின்ற கமாண்ட் கொடுக்கலாம். ஸோ அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டு -auto -approve. இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, அப்ளைன்னு கொடுத்த உடனே எனக்கு ஒரு VPC ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ இது நான் சிங்கப்பூர் ரீஜனில் எனக்கு கிரியேட் ஆயிருக்குங்க. நான் என்ன பண்ணுறேன், VPC அப்படின்றத நான் ஒரு டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னோட கரண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா 2ன்னு சொல்லிட்டு காமிக்குது, வச்சு சிங்கப்பூர் ரீஜனில் டெரா VPCன்ற பேரில் எனக்கு ஒரு VPC கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா என்னோட கோடு பிரகாரம் நான் டெரா VPCன்ற பேரில் சிங்கப்பூர் ரீஜனில் எனக்கு ஒரு VPC வேணும்னு எழுதியிருக்கேன். எனக்கு அதுவும் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிடுச்சு. சூப்பர். ஸோ இப்போது நம்ம FMT பார்த்தோம், வேலிடேட் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, டெராஃபார்ம் ஷோ அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஷோ அப்படின்ற கமாண்ட் நான் என்ன பண்ணுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டேட் ஃபைல் எங்கே இருக்குது, நம்மக்கிட்ட இப்போ லோக்கலில் இருக்குங்க. ஸோ லோக்கலில் இருக்குன்னா
எனக்கு இப்போ ஸ்டேட் ஃபைல் என்னோட லோக்கலில் இருக்குது. ஆனால் இதுவே நம்ம பேக் எண்ட் நம்ம வச்சுருந்தோம்னா ஸ்டேட் ஃபைல் எங்கே இருக்கும்? S3 பக்கெட்டில் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? S3 பக்கெட்டில் இருக்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அப்போ அதுக்கு பதில் நீங்கள் terraform show அப்படின்ற கமாண்டை கொடுத்தீங்கன்னா அதுவே உங்கள் ஸ்டேட் ஃபைலில் என்னென்ன ரிசோர்ஸ்லாம் கிரியேட் ஆகிருக்கு அதோட மொத்த டீட்டெயில்ஸுமே எனக்கு என்ன வந்துடும்னா எனக்கு ஷோ பண்ணி காமிச்சிடும். அப்போ அதுக்கு நீங்கள் terraform show அப்படின்ற கமாண்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஷோனா என்னென்னலாம் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஸ்டேட் ஃபைல் பிரகாரம் என்னென்னலாம் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதை மட்டும் நமக்கு ஷோ பண்ணி காமிக்கும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பிளான்ன்ற கமாண்ட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அந்த பிளான்ன்ற கமாண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ரெஃப்ரெஷும் பிளானும் என்ன அப்படின்றத நம்ம ஒரு தடவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்மளோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட 3 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாங்க. ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் ப்ரீவியஸாக பார்த்ததே தான். விச் இஸ் என்ன பண்ணலாம்னா நம்மக்கிட்ட ஒன்று நம்மளோட TF ஃபைல் இருக்கு. ஸோ .tf அப்படின்றது நம்மளோட TF ஃபைல், இதுதான் terraform ஃபைலு. அண்ட் நம்மக்கிட்ட ஸ்டேட் ஃபைலுன்னு சொல்லிட்டு இருக்கு, terraform.tf state அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அண்ட் நம்மக்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ வி ஹேவ் infra, INFRASTRUCTURE. ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது இருக்கு. இப்போ இதில் யார் ஆப்சல்யூட்னா நம்மளோட TF ஃபைல் என்ன எழுதியிருக்காங்களோ அதெல்லாம் ஆப்சல்யூட். ஸோ LUTE அப் மீனிங் TF ஃபைல் என்ன இருக்கோ terraform அதை தான் நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் பண்ண ட்ரை பண்ணும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு VPC கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த VPCயில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏதாவது டேக்ஸ் கொடுத்துருக்கேனா, நேமு terra VPC 1ன்னு நான் கொடுத்துருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், இந்த VPCயை ஓப்பன் பண்ணி டேக்ஸில் போயிட்டு நான் மேனுவலாக ஒரு டேகை ஆட் பண்ணுறேன். என்ன டேக்னா யூடியூப் விச் இஸ் லேர்ன் வித் மித்ரன் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டை கொடுத்து நான் சேவ்னு கொடுத்துட்றேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆல்ரெடி ஒரே ஒரு டேக் தான் இருந்துச்சு. The tag is going to be name terra VPC. இதுதான் நான் கொடுத்திருந்த டேக். ஓகே, இப்போ நான் இதை என்ன பண்ணேன்னா இதில் போயிட்டு என்னோட இன்ஃப்ராவில் போயிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு புதுசாக ஒரு டேக் ஆட் பண்ணிட்டேன் விச் இஸ் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் ஈக்குவல் டு ஓகே. ஸோ லேர்ன் வித் மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு புது டேக்கை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ ஐவ் ஆடட் இட் இன் மை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போது terraform என்ன பண்ணுன்னா உங்கள் TF ஃபைலில் என்ன இருக்கோ அதை தான் ஆப்சல்யூட்டாக எடுத்துக்கும். அப்போ நீங்கள் terraform பிளான்ன்ற கமாண்டை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அது ரெஃப்ரெஷ்னு ஒரு கமாண்டை இன்டர்னலாக ரன் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ terraform என்ன பண்ணுன்னா இட் வில் ரன் அ ரெஃப்ரெஷ் கமாண்ட் இன்டர்னலி அண்ட் என்ன பண்ணுன்னா உங்களோட லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் அப்டேட். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், terraform பிளான்ன்ற கமாண்ட் இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ terraform பிளான் இப்போ நான் கொடுத்தேன்னா எனக்கு ரெஃப்ரெஷிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்ல வரும். ரெஃப்ரெஷிங் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸ்டேட் ஃபைலை ரெஃப்ரெஷ் பண்ணதில் எனக்கு என்ன வருதுன்னா, நீங்கள் இன்ஃப்ராவில் யூடியூப் லேர்ன் வித் மித்ரன் ஆட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அது உங்கள் கோடில் கிடையாது. அப்போ நான் அதை என்ன பண்ண போகிறேன்னா ரிமூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. சூப்பர். இப்போ நம்மக்கிட்ட திஸ் இஸ் த கான்ஃபிகரேஷன். இப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா terraform பிளான்ன்ற கமாண்டு ரெஃப்ரெஷ்னு ஒரு கமாண்டை இன்டர்னலாக ரன் பண்ணும். ஆனால் அது ஒரு டெம்பரரி ரெஃப்ரெஷ் தான். மீனிங் இப்போ நான் என்னோட ஸ்டேட் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா நீங்களே பாருங்களேன், ஸ்டேட் ஃபைலில் அந்த டேக் இல்லை. அப்போ நீங்கள் பிளான்ன்ற கமாண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா உங்களோட terraform டெம்பரரியாக என்ன சேஞ்சஸ் நடக்குதோ அதை உங்கள் ஸ்டேட் ஃபைலுக்கு கொண்டு வந்துட்டு உங்களோட TF ஃபைலையும் ஸ்டேட் ஃபைலையும் கம்பேர் பண்ணி TF ஃபைலில் இல்லை, அதனால நான் ஸ்டேட் ஃபைலில் இதை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பரரியாக தான் ரன் பண்ணும். ஏன்னா பிளான்ன்ற கமாண்ட் என்னென்னா இட்ஸ் அ ட்ரை ரன் தான். ட்ரை ரன்னா என்னென்னா டெம்பரரியாக இது நான் பண்ண போகிறேன்னு காமிக்கும். பண்ணி முடித்தோடனே உங்கள் ஸ்டேட் ஃபைலில் மறுபடியும் பழைய மாதிரி எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே ரிவர்ட் பண்ணிடும். அப்போ அதனால தான் உங்கள் ஸ்டேட் ஃபைலில் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த டேக் வரவே இல்லை. அப்போ terraform பிளான் கமாண்டு என் டாக்குமெண்டேஷன் பிரகாரமே ஸோ terraform பிளான் வில் இன்டர்னலி கால் ரெஃப்ரெஷ், ஆனால் அது ஒரு டெம்பரரி ரெஃப்ரெஷ் தான். ஆனால் இதுவே நீங்கள் terraform ரெஃப்ரெஷ்ன்ற கமாண்ட் டேரெக்டாக ரன் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்களேன், terraform ரெஃப்ரெஷ் REFRESH இப்போ இந்த கமாண்டை நான் ரன் பண்ணனா ரெஃப்ரெஷிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸ்டேட் ஃபைல் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ என்னோட ஸ்டேட் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம் அந்த டேக் வந்திருக்கு. அப்போ நீங்கள் மேனுவலாக ரெஃப்ரெஷ்ன்ற கமாண்டை கொடுத்தீங்கன்னா அது உங்களோட இன்ஃப்ராவில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்கோ அதை கொண்டு வந்துட்டு உங்களோட ஸ்டேட் ஃபைலில் அப்டேட் பண்ணிடணும்.
நீங்கள் பிளான்ன்ற கமாண்ட் கொடுக்கும்போதும் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் நடக்கும். அது ஒரு டெம்பரரி ரெஃப்ரெஷ் தான். இந்த டேர்மை ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர். அப்போ நம்ம ஷோ ரெஃப்ரெஷ் பிளான் ஃபார்மேட் வேலிடேட் நம்ம என்ன பண்ணியாச்சு, இத்தனை கமாண்ட் நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா டெரஃபார்ம் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ இந்த டெரஃபார்ம் ஸ்டேட் அப்படின்ற கமாண்ட் என்ன மீனிங், அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ லெட்ஸே என்கிட்ட நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். நிறைய ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்னன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ கிளியர் த ஸ்க்ரீன். இப்போ என்கிட்ட ஒரே ஒரு விபிசி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுவே இந்த விபிசி கூடவே ஒரு S3 பக்கெட்டு, ஒரு EC2 மிஷின், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா சும்மா கூட ஆட் பண்ணுவோம். நம்ம தான் அந்த டிபெண்ட்ஸ் ஆன்ன்ற டாப்பிக்கில் நிறைய கிரியேட் பண்ணியிருப்பேன். ஓகே, 2 விபிசி, அப்புறம் 3 S3 பக்கெட்டு. ஓகே சூப்பர், இதெல்லாம் இருக்குது. அப்படியே அதை காப்பி பண்ணிப்போம். க்ளோஸ், அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி 2 விபிசி இருக்கா, அந்த விபிசி கோடெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன்ன்றதுல இதெல்லாம் எடுத்துடுறேன். டிபெண்ட்ஸ் ஆன்லாம் வேண்டாம் எனக்கு. இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்கேன்னா 3 S3 பக்கெட்டும் 6 IAM யூசரும் கான கோடை ஆட் பண்ணியிருக்கேங்க. ஓகே, ஸோ அப்போ எக்ஸ்ட்ராவாக இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் காப்பி பண்ணி என்னோட VI main.tfல போயிட்டு இந்த கோடை நான் ஆட் பண்ணிட்டு சேவ் அண்ட் குவிட்னு கொடுத்து டெரஃபார்ம் பிளான்ன்ற கமாண்ட் கொடுத்தேன்னா இந்த மாதிரி நான் 6 IAM யூசரு அண்ட் 3 S3 பக்கெட் கிரியேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ மொத்தமாக 9 டு ஆட் விச் இஸ் 6 IAM யூசர் அண்ட் 3 S3 பக்கெட் கிரியேட் பண்ண போகிறேன். 1 டு சேஞ்ச், அது யாருன்னா அந்த விபிசிலேருந்து நம்மளோட இந்த LWMன்றதை தூக்கி விட்டுருங்க. ஸோ அப்போ அதை தூக்குறதுக்கான கமாண்ட் தான் அது. இப்போ இங்கே இருக்கு. ஸோ யூடியூப் LWMன்னு தூக்கி விட்டுறேன். அதுதான் 1 டு சேஞ்ச். நான் என்ன பண்ணுறேன், இந்த அப்ளையும் கொடுத்துட்றேன். ஸோ டெரஃபார்ம் அப்ளை ஆட்டோ அப்ரூவ்னு கொடுத்துட்றேன். எனக்கு என்னோட S3 பக்கெட்டையும் என்னோட IAM யூசரையும் டக்குன்னு என்ன பண்ணிடுச்சுன்னா வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் எனக்கு கிரியேட் பண்ணிடுச்சு. ஓகே ஃபைன். இப்போ நான் ஸ்க்ரீன் கிளியர் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரன் பண்ண டெரஃபார்ம் ஷோன்ற கமாண்ட் நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம டாக்குமெண்டேஷன் பிரகாரம் ஷோன்ற ஒரு கமாண்ட் இருக்கு. இதை கொடுத்தா அவுட்புட் பாருங்களேன், எனக்கு ஒரு பெரிய அவுட்புட் வருங்க. ஸோ இவ்வளோ பெரிய அவுட்புட் இருக்கு. ஸோ அப்போ இவ்வளோ பெரிய அவுட்புட்டில் நான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எனக்கு என்னன்னா, ஓகே இவ்வளோ பெருசாக இருக்கே, அப்போ இதில் தேடி கண்டுபிடிச்சி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறது இட்ஸ் டிஃபிகல்ட் தான். அப்போ அதனால ஷோன்ற கமாண்டுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெரஃபார்ம் ஸ்டேட் கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ டெரஃபார்ம் ஸ்டேட்டில் என்னென்னலாம் கமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ டெரஃபார்ம் ஸ்டேட் லிஸ்ட், இதுதான் நம்ம முதல் கமாண்ட். இது என்ன பண்ணுதுன்னு பாருங்களேன். இப்போ டெரஃபார்ம் ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கமாண்டை கொடுத்தேன்னா எனக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமோ அது மட்டும் காமிக்குதுங்க. நீங்கள் ஒரு விபிசி கிரியேட் பண்ணியிருக்கீங்க, 3 பக்கெட்டு, 6 யூசர், அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு காமிக்குது. ஷோ கமாண்ட் என்ன பண்ணுச்சு, பெரிய அவுட்புட்டாக காமிச்சது. அதை நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கே டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. இப்போ ஸ்டேட் லிஸ்ட்டு கொடுத்தா இதெல்லாம் தான் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இதில் எனக்கு இந்த விபிசியை பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் வேணுமா, டெரஃபார்ம் ஸ்டேட்டு ஷோவு இந்த ரிசோர்ஸை அப்படியே காப்பி பண்ணி இங்கே கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் இதை ரன் பண்ணிங்கன்னா அந்த விபிசிக்கான டேட்டா மட்டும் வரும். நம்ம நார்மலாக டெரஃபார்ம் ஷோன்னு கொடுத்தா என்ன பண்ணுச்சு, இதே விபிசியான டேட்டா தான், ஆனால் அது கூடவே நீங்கள் எல்லா A to Z எல்லாமே வந்துச்சு. ஆனால் இப்போ இதுவே நீங்கள் ஸ்டேட் கமாண்ட்ஸில் டெரஃபார்ம் ஸ்டேட் ஷோ என்னோட விபிசி AWS விபிசி ஆர் விபிசி 1ன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுன்னா இட் வில் ஷோ ஒன்லி தட் பர்டிகுலர் ரிசோர்ஸ். அப்போ நீங்கள் இதை மட்டும் நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்ற கமாண்ட்லாம் நம்ம பார்த்தோம். அண்ட் இதிலே ஸ்டேட் லிஸ்ட்டு அண்ட் டெரஃபார்ம் ஸ்டேட்டு ஷோ அந்த ரிசோர்ஸ் டைப் டாட் ரிசோர்ஸ் நேம். ஓகே, இதை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ டெரஃபார்ம் ஃபோர்ஸ் அன்லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. அப்புறம் இங்கே லாக் ஐடின்னு இருக்கு. இது என்னங்க லாக் ஐடி, அப்போ நம்ம ப்ரீவியஸ் டாப்பிக்கில் பார்த்து அதே கான்செப்ட் தான். சம்டைம்ஸ் ரேர் சிச்சுவேஷன்ஸில் என்ன ஆகும்னா இந்த லாக்ன்றதே நம்ம கான்செப்ட் என்ன சொன்னோம், மல்டிபிள் டீம் மெம்பர்ஸ் டெரஃபார்மில் ஒர்க் பண்ணும்போது நம்ம ஸ்டேட் ஃபைலை லாக் பண்ணிடுவோம். ஏன்னா ஒருத்தர் தான் அட் அ டைமில் ரன் பண்ணணும், இன்னொருத்தர் வெயிட் பண்ணணும். ஒருத்தர் ரன் பண்ணி முடிச்சோன்னா அடுத்த அவர் போயிட்டு ஸ்டேட் ஃபைலில் மாடிஃபை பண்ணலாம்.
இன்கேஸ் ஏதோ நெட்வொர்க் இஷ்யூனால முதல் யூசர் ரன் பண்ணி முடிச்சிட்டார், ஆனாலும் அந்த லாக் ஐடி போகவே இல்லைங்க. அப்படியே DynamoDB டேபிள் அந்த லாக் ஐடி இருந்துகிட்டே இருக்கு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் பார்க்குறாரு, அந்த லாக் ஐடி போவே இல்லை. இப்போ இனிமே என்னோட 2வது டெவலப்பர் விச் இஸ் டெவாப்ஸ் இன்ஜினியர், அவர் டெரஃபார்ம் பிளான் கமாண்ட் அப்ளை கமாண்ட் என்ன கொடுத்து ட்ரை பண்ணாலுமே அவங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இட் வில் பீன் அ லாக் ஸ்டேட்டஸ். அப்போ திஸ் இஸ் அ ஃபேமஸ் இன்டர்வியூ கொஷின். என்னன்னா, நீங்கள் ஒரு லாக் ஆயிடுச்சு, அதை நீங்கள் அன்லாக் பண்ணணும்னா நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அன்லாக் பண்ணலாம். அது கமாண்ட் தான் அது, டெரஃபார்ம் ஃபோர்ஸ் அன்லாக். உங்கள் DynamoDB டேபிளில் லாக் ஐடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஐடியை காப்பி பண்ணி இதுக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ரீப்ளேஸ் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக DynamoDB டேபிள்லேருந்து இந்த லாக் ஐடியை எடுக்கிறதுக்கு இது ஒரு வழி. இது இப்போ ரீசெண்டாக டெரஃபார்மோட நாட் ரொம்ப ரீசெண்ட்டு, ஒரு 1 or 2 இயர்ஸில் தான் இந்த கான்செப்ட் இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஃபோர்ஸ் அன்லாக்ன்ற கமாண்ட் இல்லாதப்ப என்ன பண்ணுவாங்க? ரொம்ப சிம்பிள். DynamoDB டேபிள் AWS இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு ரோ தானே அந்த லாக் ஐடி, அந்த ரோவை டிலீட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ நீங்கள் இந்த 2 ஆன்சரும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இன்டர்வியூவில் இஃப் தேர் ஆஸ்கிங் யூ, உங்களோட லாக் ஐடி ஜென்ரேட் ஆயிடுச்சு, ஆனால் அந்த டெவலப்பர் முடிச்ச அப்புறம் லாக் ஐடி போவே இல்லை, அப்போ என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் 1 ஃபோர்ஸ் அன்லாக் கமாண்ட், ஆப்ஷன் 2 மேனுவலாக போயிட்டு DynamoDB டேபிள்லேருந்து லாக் ஐடி எடுத்து விட்டுறேன். ஏன்னா ஃபோர்ஸ் அன்லாக்ன்றது இப்போ ரீசெண்ட் டெரஃபார்ம் வெர்ஷன்ஸில் தான் இருக்குது, அதுக்கு முன்னாடி வெர்ஷன்ஸில் கிடையாது. ஓகே, ஸோ இப்போது ஃபோர்ஸ் அன்லாக் அந்த கமாண்ட்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டெயிண்ட் அண்ட் அன்டெயிண்ட் அப்படின்னா என்ன, ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன், டெரஃபார்ம் ஸ்டேட் லிஸ்ட்ன்ற கமாண்டே எடுத்துக்கிறேன். இப்போ நான் டெரஃபார்ம் பிளான்னு கொடுத்தனா என்ன பண்ணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேட்சஸ் யுவர் கான்ஃபிகரேஷன், நத்திங் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹஸ் கம்பேர்ட் யுவர் ரியல் இன்ஃப்ரா கான்ஃபிகரேஷன் அண்ட் ஃபவுண்ட் நோ டிஃபரன்சஸ். அப்போ நான் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. அப்போ நத்திங் டு டூ, சில இதெல்லாம் டெப்ரிஷியேட்டடு, ஏன்னா அது ஓகே ஃபைன், ஏன்னா நான் பழைய கோடை யூஸ் பண்ணுறதுனால டெப்ரிஷியேட்டட்னு ஒரு வார்னிங் மட்டும் வருது, அந்த வார்னிங்கை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எவ்ரி திங் இஸ் குட்னு சொல்லிட்டு வருது, நான் பிளான் பண்ணனா ரெஃப்ரெஷ் பண்ணி எல்லாமே ஃபைனுன்னு சொல்லிட்டு வந்துருச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ ஒரு ரிசோர்ஸை நான் டெயின் பண்ணிட்டு போகிறேன். ஸோ டெரஃபார்ம் ஸ்டேட் லிஸ்ட்டு, டெரஃபார்ம் டெயின்ட்டு, அந்த ரிசோர்ஸ் எந்த ரிசோர்ஸ்னால் நான் VPCயை எடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்து நான் என்டர் அடிச்சேன்னா தட் ரிசோர்ஸ் ஹஸ் பீன் மார்க்ட் அஸ் டெயின்டட். அப்போ மீனிங் இப்போ நான் டெரஃபார்ம் பிளான்னு கொடுத்தனா என்ன வரும்னு பாருங்களேன். வாட் இட் இஸ் கோயிங் டு டூ இஸ் 1 to add 1 to destroyன்னு வருது. அப்படின்னா the VPC is tainted so must be replaced. அப்போ டெயின்ட்ன்ற கமாண்ட் என்ன பண்ணுன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ரிசோர்ஸை டிலீட் பண்ணி ரீக்ரியேட் பண்ணும். சம்திங் ஸ்டக்காக இருக்கலாம், இல்லை எனக்கு அது புதுசாக லேட்டஸ்ட் IP அட்ரஸ் எனக்கு வேணும், அதனால் சேஞ்ச் பண்ணி ரீக்ரியேட் பண்ணு, இல்லை ஏதாவது ஒரு கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் பண்ணுறேன், அதை டிலீட் பண்ணிட்டு ரீக்ரியேட்டே பண்ணு. அப்படின்றபோது டெரஃபார்ம் டெயின்ட்டு அந்த ரிசோர்ஸை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, டெயின்ட் கமாண்ட் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எப்போ அப்ளை கமாண்டை கொடுக்குறீங்களோ அப்போ அந்த ரிசோர்ஸை டிலீட் பண்ணி திருப்பி ரீக்ரியேட் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ டெயின்ட் இஸ் யூஸ் டு ரீக்ரியேட் அ ரிசோர்ஸ், ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. இப்போ ஃபோனை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறீங்களா, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறீங்களா, அதே மாதிரியே டெயின்ட் பண்ணி உங்கள் ரிசோர்ஸை கொடுத்துட்டிங்கன்னா அப்ளை பண்ணும்போது இட் வில் டெலீட் அண்ட் இட் வில் ரீக்ரியேட் அகைன். அப்போ நான் இப்போ அப்ளைன்ற கமாண்டை கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு டிஸ்ட்ராய் ஆகும், அடுத்து கிரியேட் ஆகும். ஸோ அப்போ டிஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டு, கிரியேஷன் கம்ப்ளீட்டு. என்னோட VPC ஐடி இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ இப்போ மாறிடுச்சு. அப்போ அந்த VPC ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டெயின்ட்னா என்ன, இதுவே தெரியாமல் நீங்கள் டெயின்ட் கமாண்ட் கொடுத்துட்டீங்க, தெரியாமல் நான் டெயின்ட் கமாண்ட் கொடுத்துட்டேன், அப்போ அதை அன்டூ பண்ணுறதுக்கு தான் அன்டெயின்ட் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி அன்டெயின்டட். ஸோ தட் இனிமேல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இல்லை பிளான் பண்ணும்போது அந்த 1 to add 1 to destroy அதை ரீப்ளேஸ் பண்ணாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேட்சஸ் யுவர் கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு வந்துடும். ஸோ அப்போ நம்ம டெயின்ட் அண்ட் அன்டெயின்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ டார்கெட் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ டார்கெட்னா என்னன்னா, எனக்கு பர்டிகுலராக ஒரு ரிசோர்ஸை மட்டும் நான் டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் டெரஃபார்ம் டிஸ்ட்ராய்ன்ற கமாண்ட் கொடுத்தா எனக்கு எல்லாமே டிஸ்ட்ராய் ஆயிரும். என்னது, என்னோட VPC, IIM அண்ட் S3 பக்கெட் நான் என்னென்னலாம் கிரியேட் பண்ணியிருக்கணும் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆயிரும். ஸோ அப்போ இப்போ நான் பர்டிகுலராக ஒரு இதை மட்டும் டிஸ்ட்ராய் பண்ணணும், இல்லை ஒன்று மட்டும் கிரியேட் பண்ணணும்னா பண்ண முடியுமா, அதுக்கு தான் ஐஃபன் டார்கெட். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சேம் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கலாம். டெரஃபார்ம் ஸ்டேட் லிஸ்ட்டு, இதில் எனக்கு VPC மட்டும் எடுத்து விட்டுரு. அப்போ டெரஃபார்ம் டிஸ்ட்ராய் அப்ளை கமாண்டுக்கு ஒர்க் ஆகும்.
-target ஈக்குவல் டு இந்த ரிசோர்ஸோட நேமு டாட் ஐடி பேஸ்ட்டு என்டர். இப்போ கொடுத்துட்டிங்கன்னா எஸ்ஆர் நோவான்னு கேட்கும். டார்கெட்டுன்னு நான் கொடுத்தனால எனக்கு நம்ம டார்கெட் டிஸ்ட்ராயிங் பண்ணுறோம், ஸோ அந்த விபிசி மட்டும் டிஸ்ட்ராய் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் எஸ்ன்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த பர்டிகுலராக அந்த விபிசியை மட்டும் எனக்கு எடுத்துருச்சுங்க. ஸோ டிஸ்ட்ராய் கம்ப்ளீட்டு, ரிசோர்ஸ் 1 இஸ் பீன் டிஸ்ட்ராய்டு. அப்போ என்னோட விபிசியை போய் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ இந்த விபிசி, இப்போ நான் விபிசியில் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா விபிசியே கிடையாது. நம்ம ஏன்னா அதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணனால இட் இஸ் நாட் தட். அப்போ மீனிங் நான் ஸ்டேட் லிஸ்ட்டுன்ற கமாண்ட் கொடுத்தேன்னா எனக்கு என்னோட விபிசி காமிக்காது. அப்போ நான் இப்போ டெரஃபார்ம் டிஸ்ட்ராய்னு சொல்லிட்டு வெறும்னே டிஸ்ட்ராய்னு கொடுத்துட்டேன்னா என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணி விட்டுரும். இட் வில் ஆஸ்க் எஸ் ஆர் நோ, ஐ கிவ் எஸ் அண்ட் எல்லாத்தையுமே delete பண்ணிருச்சுங்க. ஓகே, அப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் டிஸ்ட்ராய் பண்ணும்போதும் பர்டிகுலராக ஒரு ரிசோர்ஸை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணி நீங்கள் டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ இல்லை கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் -target அப்படின்ற ஒரு கமாண்டை வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃபேமஸாக டெரஃபார்மில் கேட்குற இன்டர்வியூ கொஷின்ஸ். அப்போ நம்ம இந்த 4 பார்ட் சீரீஸ் பார்ட் 1, 2, 3, 4 இதை பார்த்துட்டிங்கனாலே 90% ஆஃப் த டெரஃபார்மோட இன்டர்வியூ கொஷின்ஸ் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா we will be covering them. ஓகே, ஸோ அப்போ எவ்ரி டாபிக் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் டெரஃபார்ம். நம்ம அது என்ன எப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு ரியல் டைமில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆஃப் டெரஃபார்ம்லாம் இருக்குது, அது எப்போ நீங்கள் யூஸ் பண்ணணும், எங்கே என்ன டாபிக் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் டிபெண்டிங் ஆன் யுவர் ரெக்குவயர்மெண்ட். ஓகே, இப்போ ஃபைனலாக டெரஃபார்ம் இம்போர்ட் இந்த டாப்பிக்கை நம்ம லேர்ன் பண்ணுவோம். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டாபிக். இது என்ன அப்படின்றத மாதிரி தெரிஞ்சுப்போம். நானும் என்ன பண்ணிக்கிறேன்னா திஸ் இஸ் இந்த கோடை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிடறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு சினாரியோ பேஸ்ட் கொஷின்ஸாக டெரஃபார்மில் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா சினாரியோ நம்பர் 1, நான் டிஎஃப் ஃபைலில் ஒரு விபிசி கிரியேட் பண்ணியிருக்கேன், டெரஃபார்ம் அப்ளை கொடுத்துட்டேன், ஸ்டேட் ஃபைலும் ஜென்ரேட் ஆயிடுச்சு, அந்த விபிசி இன்ஃப்ராலையும் வந்துருச்சுங்க, எல்லாம் ஓகே. இப்போ சினாரியோ என்னன்னா என்னோட டீம் மெம்பர் போயிட்டு ஃபஸ்ட்டு சினாரியோ என்னன்னா என்னோட டீம் மெம்பர் போயிட்டு அந்த விபிசியை கன்சோல்ல இருந்து ஒருத்தர் மேனுவலாக delete பண்ணிட்டாரு. இப்போ டெரஃபார்ம் அப்ளை கொடுத்தா என்ன ஆகும்? ஸோ இப்போ அப்ளை கொடுத்தா என்ன ஆகும்? டெரஃபார்ம் ரெஃப்ரெஷ் கமாண்ட் நடக்கும், அதுக்கு தெரிஞ்சிடும் இன்ஃப்ராவில் அந்த விபிசி காணும், அப்போ ஸ்டேட் ஃபைலில் இல்லைன்னு வந்துடும். ஆனால் டிஎஃப் ஃபைலில் வேணும்னு சொல்கிறீங்க, அப்போ என்ன பண்ணணும்னா அந்த இன்ஃப்ராவை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுவாங்க. நீங்கள் போய் மேனுவலாக டிலீட்டே பண்ணாலும் என்னோட ஸ்டேட் ஃபைலில் அதை அப்டேட் பண்ணிக்கிட்டு டிஎஃப் ஃபைலில் நான் எழுதியிருக்கேன் தேவைப்படுது, அப்போ என்ன பண்ணணும்னா அந்த இன்ஃப்ராவை ரீக்ரியேட் பண்ணிடும். இதுதான் டெரஃபார்மோட பிஹேவியர் நம்பர் 1, விச் இஸ் சினாரியோ நம்பர் 1க்கு ஒரு ஆன்சர். சினாரியோ நம்பர் 2, நான் டிஎஃப் ஃபைலில் ஒரு கோடு எழுதியிருக்கேன், ஸ்டேட் ஃபைல்லையும் வச்சிருக்கேன், இன்ஃப்ராலையும் வச்சிருக்கேன், டிஎஃப் ஃபைல்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன், டிஎஃப் ஃபைலில் அந்த ரிசோர்ஸ் கூட எழுதிட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ டெரஃபார்ம் அப்ளை கொடுத்தா என்ன ஆகும்? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வி வில் ஆல்சோ ட்ரை இட். அப்புறம் என்ன பண்ணுறேன், என்னோட ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுறேன், vi main.tfல நான் மொத்தமாகவே டெலிட் பண்ணிடுறேன். இந்த கோடில் இங்கேருந்து காப்பி பண்ணி விபிசிக்கான கோடை மட்டும் எடுக்கிறேன், இங்கே பேஸ்ட்டு சேவன் விட்டு டெரஃபார்ம் அப்ளைனே கொடுத்துட்றேன். விபிசி கிரியேட் ஆயிரும், வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் கிரியேட் ஆயிருச்சு, சூப்பர். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட சினாரியோ பிரகாரம் டிஎஃப் ஃபைலிருந்து அந்த கோடை எடுத்துடுறேன். டிஎஃப் ஃபைலேருந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ கோடு எடுத்துடுறேன். இப்போ என் விபிசி இருக்குது, டிஎஃப் ஃபைலேருந்து அந்த கோடை எடுத்து நான் ரன் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டிஎஃப் ஃபைல் தான் ஆப்சல்யூட். அப்போ ஓகே, இப்போ சேவ் அண்ட் பிட்டு இப்போ நான் டெரஃபார்ம் அப்ளைன்னு கொடுத்தேன்னா டிஎஃப் கோடில் இல்லையா, அப்போ விபிசி வில் பி டிஸ்ட்ராய்ட். ஏன்னா அந்த விபிசி இஸ் நாட் இன் த கான்ஃபிகரேஷன், இல்லாதனால அந்த விபிசியை நான் டிஸ்ட்ராய் பண்ணிடுறேன். அப்போ நான் இங்கே கொடுத்த கமாண்ட் அப்ளை தான், டிஸ்ட்ராய்ன்ற கமாண்ட்லாம் நான் கொடுக்கவே இல்லை. ஆனாலும் என்னோட விபிசி டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு, பிகாஸ் டிஎஃப் ஃபைல் தான் ஆப்சல்யூட், அதில் கோடு இல்லையா. அப்போ உங்கள் ஸ்டேட் ஃபைலேருந்து எடுத்து விட்டுரும், உங்கள் இன்ஃப்ராலேருந்து எடுத்து விட்டுரும். இப்போ எல்லாத்துலேயும் சேமாக இருக்கா, ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேட்சஸ் யுவர் கான்ஃபிகரேஷன். ஸோ அப்போ திஸ் இஸ் சினாரியோ நம்பர் 2. சினாரியோ நம்பர் 3, விபிசி கிரியேட் பண்ணியிருக்கீங்க, ஸ்டேட் ஃபைல்லையும் இருக்குது, இன்ஃப்ராலையும் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு டியூ டு அன்னோன் ரீசன்னால உங்கள் ஸ்டேட் ஃபைல் லாஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் டெரஃபார்ம் அப்ளையே கொடுத்தா என்ன ஆகும்? ஸ்டேட் ஃபைல் லாஸ் ஆயிடுச்சு, டெரஃபார்ம் அப்ளை கொடுத்தா என்ன பண்ணுன்னா நீங்களே இப்போ மறுபடியும் பார்ப்பீங்க.
which is screen clear. State file backupலேருந்து எல்லாத்தையும் எடுத்துடுறேன். rm-rf terraform.tf state terraform.tf state.backup எல்லாத்தையும் delete பண்ணிடுறேன். இப்போ என்னோட ஸ்டேட் ஃபைல் delete ஆயிடுச்சுங்க. ஆனால் இன்ஃப்ரால டெரா விபிசின்னு இருக்கு. நான் அப்ளையே கொடுக்கலையோ, சாரி, டிஸ்ட்ராய் தான் கொடுத்தேன், அப்ளை கொடுக்கவே இல்லை. என்னோட டிஎஃப் ஃபைல் இருக்கா, அதுலேயுமே இல்லை. அப்போ let me get that code, paste, அப்ளை கொடுத்துட்றேன். விபிசி கிரியேட் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ என்னோட கான்செப்ட் பிரகாரம் இப்போதைக்கு என்கிட்ட டிஎஃப் ஃபைல் இருக்கு, main.tf, அதில் விபிசிக்கான கோடு இருக்கு. terraform.state ஃபைல் இருக்கும், அதில் ஓப்பன் பண்ணாலும் விபிசிக்கான கோடு இருக்கு. என்னோட இன்ஃப்ரா ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் ரெஃப்ரெஷ் பண்ணால் விபிசி கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ சினாரியோ நம்பர் 3, ஃபேமஸான சினாரியோ என்னன்னா, ஸ்டேட் ஃபைல் delete ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகும், டெரஃபார்மோட ஞாபக சக்தி அது இழந்துரும். ஏன்னா இது வரைக்கும் என்னென்ன ரிசோர்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்குன்றது மறந்துடும். அதனால் இப்போ நான் என்னோட ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு டெரஃபார்ம் அப்ளைன்ற கமாண்டை கொடுத்தனா மறுபடியும் ஒரு ஸ்டேட் ஃபைலை புதுசாக கிரியேட் பண்ணி, நான் ரிமூவே பண்ணலையோ, எஸ், rm-rf terraform.tf stateன்னு கொடுத்துட்றேன், ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் டெரஃபார்ம் அப்ளைன்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன பண்ணுன்னா, ஓகே அப்போ நான் மறுபடியும் ஒரு விபிசி கிரியேட் பண்ணணும் போலன்னு சொல்லிட்டு மறுபடியும் கிரியேட் பண்ணிருச்சுங்க. அப்போ என்னோட ஸ்டேட் ஃபைல் என்ன பண்ணுச்சுன்னா, அது பில் பண்ணுச்சு. ஸ்டேட் ஃபைல் பில் பண்ணது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு விபிசியும் கிரியேட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த விபிசி அப்படின்றது என்னன்னா, விச் வி ஹேவ் கிரியேட்டட்ன்றது இந்த ப்ரீவியஸாக இருந்தது என்னன்னா, நவ் இட் இஸ் ஓல்டுன்னு என்னன்னா, இந்த டெரஃபார்மால ட்ராக் பண்ணப்பட்ட விபிசி கிடையாது, அது பழைய விபிசி. ஸோ அப்போ இப்போ நீங்கள் டிஸ்ட்ராய்ன்னு கொடுத்தாலும் புதுசாக கிரியேட் ஆகிருக்கிற இப்போ இந்த ரெண்டாவது விபிசி மட்டும்தான் delete ஆகும். முதல் விபிசி நீங்கள் தான் மேனுவலாக போயிட்டு delete பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம பிஹேவியரை தெரிஞ்சுக்கிட்டோம். டெரஃபார்மோட ஸ்டேட் ஃபைல் மறந்துடுச்சுன்னா, டெரஃபார்ம் ஸ்டேட் ஃபைல் delete ஆயிடுச்சுன்னா டெரஃபார்ம் ஞாபக சக்தியை மறந்துடுச்சு. அப்போ நீங்கள் அப்ளை கமாண்ட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு புது ஸ்டேட் ஃபைலை கிரியேட் பண்ணி அந்த இன்ஃப்ரா எல்லாத்தையும் மறுபடியும் புதுசாக கிரியேட் பண்ணும். இதில் சிலது கிரியேட் ஆகும், சிலது கிரியேட் ஆகாதுங்க. 2 விபிசி ஒரே பேரில் இருக்கலாம், ஒரே சிஐடிஆரில் இருக்கலாம், அலவுட். ஆனால் 2 S3 பக்கெட் ஒரே பேரில் இருக்கலாமா, இருக்கக்கூடாது. அப்போ அந்த டைமில் என்ன ஆகும்னா, அப்ளை கமாண்ட் ஒர்க் ஆகாது, எரர் அடிக்கும். ஆல்ரெடி S3 பக்கெட் இந்த பேரில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் உங்கள் இன்டர்வியூ ஆன்சரில் இதையும் சேர்த்து சொல்லணும். அப்போ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு எப்படிங்க, என்ன பண்ணலாம், விச் இஸ் என் ஸ்டேட் ஃபைல் delete ஆயிடுச்சு தெரியாமல். ஹவு டு ஐ ரெக்கவர் மை ஸ்டேட் ஃபைல்? அப்போ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ என்கிட்ட என்ன இருக்குது, ஸ்க்ரீன் கிளியர், டெரஃபார்ம் டிஸ்ட்ராய்னே கொடுத்துட்றேன். ஸோ அப்போ மீனிங் என்னோட நான் இப்போ கிரியேட் பண்ண விபிசி போயிடுச்சு. அப்போ இந்த விபிசி போயிடுச்சு, ஸ்டேட் ஃபைலையும் தூக்கி விட்டுறேன். terraform.tf state terraform.tf state.backup. ஓகே, இப்போ எங்கிட்ட எந்த ஃபைலுமே இல்லைங்க. இப்போ நம்ம லேர்ன் பண்ண போகிற கமாண்ட் பேர் என்னன்னா இம்போர்ட். நீங்கள் என்ன பண்ணலான்னா, மேனுவலாக ஸ்டேட் ஃபைலில் உங்கள் டேட்டாவை ஆட் பண்ணலாம். அப்போ உங்கள் இன்ஃப்ராவில் போயிட்டு என்ன ரிசோர்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபஸ்ட்டு உங்கள் கோடில் நீங்கள் எழுதணும். கோடில் போயிட்டு இதுதான் நான் என்னோட விபிசி, ஆனால் இது ஆல்ரெடி இன்ஃப்ராவில் இருக்குது. மீனிங் உங்களோட விபிசியை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி ஒரு டெரா விபிசின்ற பேரில் இருக்குது. இதுக்கான கோடை எழுதிருங்க. கோடை எழுதியாச்சு. இப்போ ஸ்டேட் ஃபைலில் இது வர வைக்கணும். ஏன்னா இப்போ நான் டெரஃபார்ம் அப்ளைன்னு கொடுத்தா என்ன ஆகும், புதுசாக ஸ்டேட் ஃபைல் ஜென்ரேட் பண்ணி ஒரு புது விபிசி வந்துடுது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்டேட் ஃபைலை பில்டு பண்ணணும். அப்போ அதுக்கான கமாண்டு தான் இது, விச் இஸ் terraform importன்ற கமாண்ட். அப்போ என்னோட டாக்குமெண்டேஷன் பிரகாரம் terraform import என்ன ரிசோர்ஸ் நேம், விச் இஸ் AWS VPC.vpc1. ஸோ அப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம்னா அப்படியே பொட்டியில் பண்ணுவோம், terraform. அதுக்கு முன்னாடி பாருங்கள், LS கமாண்டு எதுவுமே என்கிட்ட இல்லை, terraform import. ஓகே, எதை இம்போர்ட் பண்ண நினைக்கிறேன், என்னோட விபிசியில் VPC1 இம்போர்ட் பண்ண நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலாக விபிசியோட ஐடி, ஏன்னா நம்ம இன்ஃப்ராலேருந்து தான் எடுக்கிறோம். அப்போ அந்த விபிசி ஐடி ஏதாவது ஒரு இன்புட் கொடுத்தே ஆகணும். அதை நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்து நான் என்டர் அடிச்சேன்னா எனக்கு என்ன பண்ணுன்னா, terraform import prepared AWS VPC import சக்ஸஸ்ஃபுல். அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ பாருங்களேன்,
ஒரு ஸ்டேட் ஃபைல் வந்துருச்சுங்க. இதுக்கு முன்னாடி நான் எல்எஸ் கமாண்ட் கொடுக்கும்போது main.tf தான் இருந்துச்சு, ஸ்டேட் ஃபைலே இல்லை. ஆனால் இப்போ நான் இம்போர்ட் கமாண்ட் கொடுத்தேன்னா ஒரு ஸ்டேட் ஃபைல் வந்துருச்சு. இப்போ நான் அந்த ஸ்டேட் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா பாருங்களேன், நம்மளுக்கு அந்த விபிசிக்கான கோடு உள்ள வந்துருச்சு. அப்போ நான் ஸ்டேட் ஃபைலை ரீபில்ட் பண்ணிட்டேன். என்னோட டயக்ராமில் என்ன ஆச்சுன்னா ஸ்டேட் ஃபைல் வந்துருச்சு. வித் த ஹெல்ப் ஆஃப் அ இம்போர்ட்ன்ற கமாண்ட் மூலியமாக ஸ்டேட் ஃபைல் நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ அப்போ திஸ் இஸ் த சினாரியோ. அவங்க எப்படி கேட்டாலும் இன்ஃப்ராவில் போனால் என்ன ஆகும், ஸ்டேட் ஃபைலில் போனால் என்ன ஆகும், டிஎஃப் கோடில் எடுத்தால் என்ன ஆகும், 3 சினாரியோஸ் தான். அந்த 3 சினாரியோ எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதுக்கான அலாங் வித் த கோடோட நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அப்போ இந்த டாக்குமெண்டேஷன் எல்லாமே நான் எப்படியும் கிட்டப்பில் அப்லோட் பண்ணி அந்த கிட்டப்போட லிங்க்கும் நான் சாட் பாக்ஸில் கொடுத்துருவேன். ஸோ வித் திஸ் நம்ம ரொம்ப ஃபேமஸாக டெரஃபார்மில் யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த செக்மெண்ட்டோட நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம டெரஃபார்மில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அது கூடவே இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சில ஒர்க் ஸ்பேசஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒர்க் ஸ்பேசஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சோஃபார் நம்ம ஒரே ஸ்டேட் ஃபைல் தாங்க நம்ம வச்சுருந்தோம். நம்ம என்னென்னலாம் க்ரியேட் பண்ணுறோமோ அது எல்லாமே ஒரே ஸ்டேட் ஃபைலில் தான் போயிட்டு ரைட் ஆகும் உட்காரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கிட் அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம பார்த்துருக்கோம். கிட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் வச்சுருக்கலாம். அப்போ அதே மாதிரியே டெரஃபார்ம்லையுமே நீங்கள் டிஃப்ரெண்ட் ஒர்க் ஸ்பேசஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஒர்க் ஸ்பேஸுமே நம்மளுக்கு என்னென்னா யூனிக். ஸோ அப்போ இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட் ஒர்க் ஸ்பேசஸ் அப்படின்னு சும்மா ஒரு ட்ராக் மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிற ஒர்க் ஸ்பேஸ் பேர் டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸ். அந்த டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸ்க்கு உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஒரு ஸ்டேட் ஃபைல் இருக்கும், terraform.tf state. ஓகே. ஸோ அப்போ நீங்கள் சோஃபார் நீங்கள் கிரியேட் பண்ணுறது எல்லாமே ஒரு டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸில் இருக்கிற terraform.tf state தான். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒர்க் ஸ்பேசஸ்லாம் டிஃப்ரெண்ட் ஒர்க் ஸ்பேசஸ் வச்சுக்கலாம். டெவ்ன்ற ஒரு பேரில் ஒர்க் ஸ்பேஸு, கியூஏன்ற ஒரு பேரில் ஒர்க் ஸ்பேஸு. ஒவ்வொரு ஒர்க் ஸ்பேஸுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் தனித்தனியாக ஸ்டேட் ஃபைல் வச்சுக்க முடியும். அப்போ அதுதான் நம்மளுக்கு ஒர்க் ஸ்பேசஸ் அப்படின்ற கான்செப்ட். ஓகே. ஸோ இப்போ ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டுக்கும் செப்பரேட் ஏங்க செப்பரேட் ஸ்டேட் ஃபைல் ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டுக்கும் தேவை? என்விரான்மெண்ட் அப்படின்னா என்னன்னா நம்மளுக்கு ஒரு கம்பெனியில் டெவலப்மெண்ட், ஸ்டேஜிங், ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. மீனிங் ப்ரொடக்ஷன் தான் லைவ். கோடிக்கணக்கான மக்கள் உங்கள் வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறது தான் ப்ரொடக்ஷன். அப்போ அதில் கண்டிப்பாக ஒரே ஒரு சர்வர்லாம் வச்சுக்க மாட்டோம், 40-50 சர்வர்லாம் வச்சுப்போம். அப்போ ப்ரொடக்ஷனில் 40 சர்வர் வைங்க. ஆனால் என் டீமில் இருக்கிற மொத்தமாகவே டெவலப்பரோட சைஸே 20 பேர் தான். அப்போ அந்த 20 பேருக்கு ஒரு 10 சர்வர் இல்லை 10 சர்வர் அதிகம், ஒரு 4 சர்வர் 5 சர்வர் இருந்தால் போதும் அவங்க ஒர்க் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. அப்போ ப்ரொடக்ஷனில் சர்வர்லாம் ஹை எண்டாக இருக்கும், டெவ் என்விரான்மெண்ட்டில் சர்வரோட கான்ஃபிகரேஷன் லோ எண்டாக இருக்கும். அப்போ எனக்கு என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் டைப் ஒன்று லார்ஜாக இருக்கணும், இன்னொன்று மைக்ரோவாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி நான் எப்படி செட் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ் எப்படி வச்சுக்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அது எல்லாத்தையுமே செப்பரேட்டாக TF-vars ஃபைலில் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒர்க் ஸ்பேசஸ்ன்ற கான்செப்ட் மூலிமா வச்சும் நீங்கள் உங்களோட என்விரான்மெண்ட்ஸ் எல்லாம் ஐசோலேட் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே நான் இப்போ தியரிட்டிக்கலாக சொன்னதை ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்துட்டேன்னா இட் வில் பி பெட்டர். அப்போ நம்ம ஒர்க் ஸ்பேஸ்ன்ற கான்செப்ட் எடுப்போம். ஸோ நம்மளுக்கு ஒர்க் ஸ்பேசஸ்லையுமே கமாண்ட்ஸ் இருக்குங்க. Terraform ஒர்க் ஸ்பேஸ் ஷோ, Terraform ஒர்க் ஸ்பேஸ் லிஸ்ட், நியூ, செலக்ட், டெலீட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கமாண்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ எங்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு ப்ரொவைடர் ஃபைல் இருக்குது. இந்த ப்ரொவைடர் ஃபைலில் நான் பேக் எண்ட் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே என்னோட DynamoDB டேபிள் அண்ட் பக்கெட் நேமு, என்ன ரீஜனில் பக்கெட் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா AP South East -1. ஒரு தடவை நான் செக் பண்ணிக்கிறேன், என்னோட பக்கெட் எங்கே இருக்குது, AP South East -1 தான். அண்ட் என்னோட கீ என்னன்னா ஒர்க் ஸ்பேசஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேங்க. அப்படின்னா புதுசாக ஒரு ஃபோல்டர் நான் இங்கே கிரியேட் பண்ண போகிறேன், விச் இஸ் இந்த நேம் ஆஃப் ஒர்க் ஸ்பேசஸ். அங்கே என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே தான், ஒர்க் SPACES ப்ளூரலில் தானே கொடுத்துருக்கேன். எஸ் ஸ்பேசஸ், ஒர்க் ஸ்பேசஸ்ன்னு கொடுத்துட்றேன், கிரியேட் அ ஃபோல்டர். ஓகே. ஸோ இப்போ நம்ம ப்ரொவைடர் ஃபைலில் S3 பேக் எண்டை செட் பண்ணியிருக்கோம். அண்ட் ப்ரொவைடர் வந்து என்னென்னா எனக்கு என்னோட விபிசியை ஈஸ்ட்லேயே நீ கிரியேட் பண்ணி கொடு, சவுத் ஈஸ்ட்லேயே நான் கொடுத்துட்றேன். இப்போ என்கிட்ட ஒரே ஒரு கோடு தாங்க இருக்குது. இப்போ இந்த கோடில் பார்த்தீங்கன்னா AWS VPC1ன்ற பேர் இருக்குது, CIDR பிளாக் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன், டிஃபால்ட்டு கவுண்ட்னு ஒன்று கொடுத்துருக்கேன், டேக்னு ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ இதில் புதுசாக நம்ம ஒன்று கண்டிஷன் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். இப்போதைக்கு ஒர்க் ஸ்பேஸ்லாம் என்னென்னு நம்ம கற்றுப்போம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீன் கிளியர், என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது. ஓகே.
terraform டாட் சரி rm இல்லை நான் .terraform.terraform.html terraform ஸ்டேட் ஃபைலு பேக்கப் ஃபைல் எல்லாத்தையும் எடுத்து விட்டுறேன். இன்வேலிட் ஆப்ஷன் -rf சாரி. ஓகே, ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்குது main.tf. அந்த main.tf நான் என்ன பண்ணிடுறேன், மொத்தமாக delete பண்ணிட்டு இந்த கோடை நான் காப்பி பண்ணி பேஸ்ட்டு அண்ட் அதே மாதிரியே vi provider.tf அதில் ப்ரொவைடருக்கான கோடை காப்பி பண்ணி நான் பேஸ்ட் டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா டெரஃபார்ம் இனிஷியலைஸ் பண்ணுவோம். S3 சக்ஸஸ்ஃபுல்லாக இனிஷியலைஸ் பண்ணி 3.7ன்றதை எனக்கு டவுன்லோட் பண்ணியும் கொடுத்துருச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு டைம் ஒர்க் ஸ்பேஸ் கமாண்டை ரன் பண்ணுறேன், விச் இஸ் கோயிங் டு பி சம்திங் கால்ட் அஸ் டெரஃபார்ம் ஒர்க் ஸ்பேஸ் லிஸ்ட்டுன்னு கொடுப்போம். ஷோனா என்னன்னா கரண்ட்டாக என்ன ஒர்க் ஸ்பேஸ்ன்னு தான் காமிக்கும், லிஸ்ட்டுனா தான் என்னென்ன இருக்குன்னு காமிக்கும். அப்போ நான் டெரஃபார்ம் ஒர்க் ஸ்பேஸ் லிஸ்ட்டுன்னு கொடுத்தேன்னா உங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஒர்க் ஸ்பேஸ் தான் டிஃபால்ட். நீங்கள் எப்படி கிட் பிரான்ச்னு ஒரு கமாண்ட் கிட்டில் நம்ம படிச்சிருப்போம், ஸோ அதே மாதிரியே ஒர்க் ஸ்பேஸில் என்னென்ன ஒர்க் ஸ்பேஸ்லாம் இருக்குது லிஸ்ட்டை காமி அப்படின்னு நான் கேட்டேன்னா எனக்கு அதில் ஒர்க் ஸ்பேஸ் லிஸ்ட்டுன்னு ஒரு கமாண்ட் வந்திருக்கு டிஃபால்ட். நான் புதுசாக எனக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வேணும், டெரஃபார்ம் ஒர்க் ஸ்பேஸ் நியூ அண்ட் கோனா கால் இட் அஸ் டெவ். ஸோ கிரியேட்டட் அண்ட் ஸ்விட்ச்டு டு டெவ் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு வருது. அப்போ இப்போ நான் டெரஃபார்ம் ஒர்க் ஸ்பேஸ் லிஸ்ட்டுன்னு கொடுத்தேன்னா டிஃபால்ட் இருக்குது டெவ் இருக்குன்னு ரெண்டு காமிக்குது. இல்லை நான் ஏதாவது ஒர்க் ஸ்பேஸில் மாறணும்னு நினச்சாலும் டெரஃபார்ம் ஒர்க் ஸ்பேஸ் செலக்ட் டிஃபால்ட் அப்படின்னு நான் கொடுக்கலாம். ஸோ அப்போ டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸுக்கு நான் மாறிட்டேன். ஸோ அப்போ நம்ம கிட்டில் எப்படி பிரான்ச்சஸ் மாறுமோ அதே மாதிரி தான். சப்போஸ் நீங்கள் கிட்டுன்ற டாபிக் படித்ததில்லை, உங்களுக்கு புதுசாக இருக்குன்னா நான் மேலே லிங்க்கில் கிட்டோட வீடியோ இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். ஸோ ஹேவ் அ கோ த்ரூ ஆஃப் தட் லிங்க். தட் இஸ் ஆல்சோ ஃபேமஸான டெவாப்ஸ் டாபிக். பட் சேம் நம்ம கிட்டில் பிரான்ச்சஸ் மாதிரியே நம்மளுக்கு மாறுது. ஸோ இப்போ நான் டெரஃபார்ம் ஒர்க் ஸ்பேஸ் செலக்ட் டிஃபால்ட்னு கொடுத்துட்டு மாறிட்டேன். இப்போ நம்ம கோடை ஒரு தடவை என்ன கிரியேட் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஸோ இப்போ கவுண்ட் ஈக்குவல் டு டெரஃபார்ம் டாட் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படின்னா இது ஒரு வேரியபிள். இந்த இடத்துல அந்த நம்ம என்ன ஒர்க் ஸ்பேஸ் இருக்குமோ அந்த இது உட்காந்துரும், டிஃபால்ட்னு உட்காந்துரும். இங்கே நான் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன், டிஃபால்ட் இஸ் டபுள் ஈக்குவல் டு டிஃபால்ட்டா. ஆமாம், டிஃபால்ட்ன்ற ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு டிஃபால்ட் தான். அப்போ ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு 2 VPC கிரியேட் பண்ணு. அந்த விபிசியோட பேர் என்ன வேணா, விபிசி ஐஃபன் டெரஃபார்ம் டாட் ஒர்க் ஸ்பேஸ். அப்போ இந்த ஒர்க் ஸ்பேஸ் பேர் என்ன, டிஃபால்ட் ஐஃபன் கவுண்ட் டாட் இண்டெக்ஸ். ஏன்னா நான் 2 கிரியேட் பண்ணியிருக்கனால எனக்கு ஃபர்ஸ்ட் விபிசி ஐஃபன் டிஃபால்ட்டு ஐஃபன் 0 இதான் முதல் விபிசியோட பேர். ரெண்டாவது விபிசியோட பேர் விபிசி ஐஃபன் டிஃபால்ட் ஐஃபன் 1 இப்படி வருங்க. அப்போ நம்ம என்ன ஒர்க் ஸ்பேஸில் இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட பிஹேவியரும் மாறும். நீங்களே பாருங்க. இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இதான் கோடு, டிஃபால்ட்ல இருக்கேன், டெரஃபார்ம் அப்ளைன்னு கொடுத்துறேன். டெரஃபார்ம் அப்ளை ஆட்டோ அப்ரூவ்னு கொடுத்தோன்னே 2 விபிசி கிரியேட் ஆக போது வருது. 2 விபிசி கிரியேட் ஆயிடுச்சு. முதல் விபிசியோட பேர் என்ன, விபிசி டிஃபால்ட் 0, விபிசி டிஃபால்ட் 1. அப்பனா எப்படி கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கறது அப்படின்னு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டேக்ஸும் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒர்க் ஸ்பேஸும் சரி இண்டெக்ஸும் சரி நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஸோ தட் இந்த நேமிங் கன்வென்ஷனில் வருதுங்க. இப்போ ஸ்டேட் ஃபைல் எங்கே ஜென்ரேட் ஆயிருக்கும், லோக்கலில் பார்த்தா ஸ்டேட் ஃபைல் இல்லை. அப்போ எங்கே இருக்கும், நம்மளோட S3 பக்கெட்டில் இருக்கும். அதில் ஒர்க் ஸ்பேசஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு terraform.tf ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இது வந்து டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸ்னால இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. இதுவே நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டெரஃபார்ம் ஒர்க் ஸ்பேஸ் செலக்ட் டெவ்னு கொடுக்குறேன். இப்போ டெவ் ஒர்க் ஸ்பேஸுக்கு மாறிடுச்சு. அப்படின்னா ஒரு கிட் பிரான்ச் மாதிரி இப்போ நம்ம பிரான்ச்சை மாற்றிட்டோம். இப்போ ஒர்க் ஸ்பேஸ்ன்றது வந்து டெவ்ன்றது டிஃபால்ட்டா ஃபால்ஸ். அப்போ என் கண்டிஷன் ஃபால்ஸ்னா அப்போ என்ன பண்ணணும்னா ரெண்டாவதுக்கு வரும், விச் இஸ் 1. அப்போ இந்த கொஸ்டின் மார்க்ன்றது என்னன்னா இதை செக் பண்ணுது. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்குன்னா 2, விச் இஸ் ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்கணும் அது, ஃபால்ஸாக இருக்குன்னா இங்கே என்ன இருக்குது அதை எடுத்துக்கோங்க. அப்போ இப்போ என்னோட டெவ் ஈக்குவல் டு டிஃபால்ட்ன்றது ஃபால்ஸ். அப்போ என்னன்னா இனிமேல் இட் இஸ் 1. அப்போ எனக்கு எத்தனை விபிசி கிரியேட் ஆகும்னா ஒரு விபிசி தான் கிரியேட் ஆகும். அந்த விபிசியோட பேரும் என்னன்னா விபிசி ஐஃபன் டெவ் ஐஃபன் 0. ஏன்னா ஒரே விபிசி தான் கிரியேட் ஆகும் போது 0. இப்போ நான் என்னோட டெரஃபார்ம் அப்ளைன்ற கமாண்டை கொடுக்குறேன். இப்போ நீங்களே பாருங்க,
ஒரு விபிசி கிரியேட் ஆகும். இந்த நேம் ஆஃப் vpc-dev-0 கிரியேட் ஆயிடுச்சுங்க. இப்போ என் S3 பக்கெட்டில் அதே மாதிரியே லோக்கலில் போயிட்டு எல்எஸ் கமாண்டை கொடுத்தா ஸ்டேட் ஃபைல் லோக்கலில் இருக்காது, ஏன்னா ரிமோட்டில் நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ என் S3 பக்கெட்டில் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணால், ஸோ ஒரே செகண்ட் பேக் வந்துட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் நீங்களே பாருங்களேன், ஒர்க் ஸ்பேசஸ்ன்னு சொல்லிட்டு டிஎஃப் ஸ்டேட்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பின்னாடி போனீங்கன்னா என்விரான்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டெவ், அந்த டெவ்வுக்குள்ளே ஒர்க் ஸ்பேசஸ், அதுக்குள்ளே terraform.tf ஸ்டேட்னு சொல்லிட்டு இருக்குது. நான் ஒர்க் ஸ்பேசஸ் தான் கொடுத்தேன், ஆனால் அது env டாட் அதுலேருந்து எடுத்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்னன்னா டெவ்ன்ற ஒரு இதில் ஒர்க் ஸ்பேசஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆகி அங்கே ஒரு ஸ்டேட் ஃபைல் இருக்குங்க. அப்போ நம்மளுக்கு என்னன்னா ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டுக்கும் செப்பரேட் ஸ்டேட் ஃபைலை நம்ம மேனேஜ் பண்ணும். ஸோ அப்போ டிபெண்டிங் ஆன் என்ன ஒர்க் ஸ்பேஸில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த ஒர்க் ஸ்பேஸை எடுத்துக்கிட்டு அங்கே நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா இட் வில் பி பாசிங் அவர் டிஎஃப் ஃபைல்ஸ் விச் இஸ் நம்ம terraform வால்ஸ் ஃபைல்ஸ்னு வச்சுருப்போம் பார்த்தீங்களா. இது எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட் கிட் பிரான்ச்சஸ் வச்சுருப்போம், அதில் டிஃப்ரெண்ட் கோடு வச்சுருப்போம். அண்ட் நம்ம பைப்லைனில் என்ன பண்ணுவோம்னா எந்த பிரான்ச்சில் கமிட் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க் ஸ்பேஸ் செலக்ட் ஆகி எனக்கு பைப்லைன் டிப்ளாய் ஆகுற மாதிரி நம்ம அடுத்த ஒரு இன்ஃப்ரா டிப்ளாய்மெண்ட் பைப்லைன் வித் ஜென்கின்ஸ், கிட் அண்ட் terraform நம்ம லேர்ன் பண்ணுவோம். அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி அகெயின் அது ஒரு மெம்பர் ஒன்லி வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணுறேன், விச் இஸ் terraform நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க. ஆனால் இது ஒரு ரியல் டைம் அப்படின்ற வீடியோ, அதனால ஐம் கோயிங் டு மேக் இட் அஸ் அ ப்ரீமியம் வீடியோ விச் இஸ் அ பெய்டு வீடியோ. யூடியூப்ல ஜாயின்ன்ற பட்டன் இருக்கும், அதில் நீங்கள் 399 அப்படின்ற மெம்பர்ஷிப்பை நீங்கள் சூஸ் பண்ணிங்கனாலே இந்த வீடியோ யூ கேன் வாட்ச் இட். ஸோ திஸ் இஸ் ஃப்ரீ, இந்த வீடியோ நீங்கள் ஃப்ரீயாக தான் பார்த்துட்டு இருப்பீங்க. பட் அடுத்த அப்கமிங் வீடியோ இட் வில் பி பெய்டு. அதை நான் ஒரு செப்பரேட் வீடியோவாக இந்த மெம்பர்ஷிப்பை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் அது என்னன்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா 3 மெம்பர்ஷிப் இருக்குது, விச் இஸ் 120 rupees சம்திங், 399 அண்ட் 799. ஸோ கியூபர்நெட்டிஸுக்கெல்லாம் மட்டும் அந்த 799. மற்ற எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் வரப்போகிற மோஸ்ட் ஆஃப் த காமனான வீடியோஸ் எல்லாமே 399 யூ கேன் வாட்ச் தம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸோ வாட் வி ஆர் லேர்னிங் இஸ், ஸோ கரண்ட்லி நம்ம எப்படி டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ் வச்சுக்கிறது அண்ட் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஃபைல்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது நம்ம பார்த்துட்டோம். அப்போ இப்போ என்னோட விபிசியை போய் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விபிசி டிஃபால்ட் 0, டிஃபால்ட் 1 அது டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸ். டெவ் 0ன்றது டெவ் ஒர்க் ஸ்பேஸ்க்கான கிரியேட் ஆன விபிசி. அப்போ ஒரே terraform ஃபைலையே டிபெண்டிங் ஆன் த ஒர்க் ஸ்பேஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸை இன்ஜெக்ட் பண்ணி நீங்கள் ரிசோர்ஸஸை கிரியேட் பண்ணிக்கலாம். டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம், அதை நான் டிஸ்ட்ராயும் பண்ணிடுறேன், ஒர்க் ஸ்பேஸை டெலீட்டும் பண்ணிக்கலாம். ஸோ terraform destroy DSTROY ஆட்டோ அப்ரூவ். இப்போ இது டெவ் ஒர்க் ஸ்பேஸுக்கு டெலீட் பண்ணிடும். அப்புறம் terraform ஒர்க் ஸ்பேஸ் செலக்ட் டிஃபால்ட், அங்கே போயிட்டு அங்கேயும் எனக்கு டெலீட் பண்ணிடு. அப்போ நான் கிரியேட் பண்ண எல்லா விபிசியும் டெலீட் பண்ணிட்டேன். சூப்பர். ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம ஒர்க் ஸ்பேசஸ்னால் என்ன அப்படின்ற நம்ம பார்த்துட்டோம். நம்ம லேர்ன் பண்ணது எல்லாத்தையும் இப்போ நம்ம மாடியூல்ஸ் லேர்ன் பண்ணோம், ஒர்க் ஸ்பேசஸ் லேர்ன் பண்ணோம். நம்ம லேர்ன் பண்ணது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் வீடியோவில் நம்ம அதை பார்க்க தான் போகிறோம். பட் terraformல இருக்கிற டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த 4 வீடியோஸ்லேயே நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. ரைட். இப்போ நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்பேசஸ் கூடவே we will learn something called as terraformல ஃபங்க்ஷன்ஸ்ன்னு இருக்குங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கினாலுமே நான் பைத்தானில் ஒரு வீடியோவை அகெயின் நான் மேலே லிங்க்கில் கொடுத்துட்றேன். அந்த லிங்க்கை நீங்கள் பைத்தான் படிச்சிங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரியே பட் terraformலேயும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. terraform ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நான் சர்ச் பண்ணாலே இங்கே நமக்கு ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லிட்டு வரும். இதில் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்ன்றதுல நியூமரிக் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன், கரெக்ஷன் ஃபங்க்ஷன், ஃபைல் சிஸ்டம், டேட் அண்ட் டைமு, இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் எந்த மெஷினில் terraform இன்ஸ்டாலேஷன் ஆகி இருக்கோ அதில் terraform console அப்படின்ற கமாண்டை டைப் பண்ணுங்க. கொடுத்தீங்கன்னா terraform ஒரு இன்ட்ராக்டிவ் ஷெல் மாதிரி ஓப்பன் ஆயிடும். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு, ஃபார்மேட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இங்கேவே அவன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்றான். இதை அப்படியே காப்பி அண்ட் இங்கே பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அவுட்புட் ஹலோ ஆண்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது எல்லாமே கொஞ்சம் நம்மளுக்கு கோடிங் மாதிரி தான் இருக்கும். கோடிங்னா மீன்ஸ் இட்ஸ் நாட் லைக் நம்ம டெவலப்மெண்ட் லெவல் கோடிங்லாம் கிடையாது. கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ்ன்றது தெரிஞ்சுக்கணும்னா கோடை பற்றி தெரிஞ்சுக்கணும். இல்லை ஷெல் ஸ்கிரிப்ட்லேயும் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ எய்தர் பைத்தன் ஆர் ஷெல் ஸ்கிரிப்டில் இருக்க வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ இங்கேவே கொடுத்துருவான், ரொம்ப சிம்பிள். ஸ்ட்ரிங்கை பற்றி ஏதாவது ஃபங்க்ஷன் என்னன்னா எனக்கு
ஹெலோன்ற எல்லா கேபிட்டலில் இருக்கிறத ஸ்மால் லெட்டராக மாற்று. அப்போ லோவர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இப்போ இதுவே எனக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் எனக்கு செப்பரேட் பண்ணு. இந்த மாதிரி நீங்கள் ஸ்பிளிட்ன்ற ஃபங்க்ஷன் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட் மீ காப்பி திஸ் அண்ட் நீங்கள் பேஸ்ட்டு. நான் என்ன பண்ணுறேன்னா okay, so please CRI to my Learn with Mithran யூடியூப் சேனல். இதுதான் என்னோட ஸ்ட்ரிங்குங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எங்கெங்கெல்லாம் ஒயிட் ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு வெட்டு ஸ்ப்ளிட் பண்ணு. அப்போ ஸ்ப்ளிட் பண்ணனா எனக்கு ஒரு அவுட்புட் லிஸ்ட்டு வரும். அந்த லிஸ்ட்டில் என்ன எலமெண்ட்ஸ் பாருங்களேன். ப்ளீஸு சப்ஸ்கிரைபு டு மை லேர்ன் வித் மித்ரன் யூடியூப் சேனல். எங்கெங்கெல்லாம் ஒயிட் ஸ்பேஸ் இருக்கோ அங்கே எல்லாத்தையுமே ஒரு கட் பண்ணி தனித்தனியாக வேர்ட்ஸை மட்டும் எடுத்திருக்கேன். அதை தனித்தனி லிஸ்ட் எலமெண்ட்ஸாக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் நம்ம ஸ்பிளிட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன். இது எல்லாமே பைத்தானில் இதே ஃபங்க்ஷன் ஸ்பிளிட்லாம் இருக்குது. நான் பைத்தான் வீடியோவில் அதை பற்றி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அப்போ நம்மளுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நியூமரிக் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன், கலெக்ஷன் ஃபங்க்ஷன். அப்போ நான் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே ஒரு கோடாக நான் எழுதியிருக்கேங்க. ஸோ அப்போ முதல்ல நான் என்ன பண்ணுறேன், சும்மா நம்பர் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. இது அப்படியே காப்பி. நீங்கள் என்ன பண்ணலான்னா எக்ஸிட்னு கொடுத்தீங்கன்னா வெளியில் வந்துடும் உங்கள் கன்சோலில் இருந்து. இப்போ எல்எஸ் கமாண்ட் மெயின் ஃபைல் இருக்கா, ls-la நம்ம கிரியேட் பண்ணலாம் டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம். அப்போ அதனால நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். vi main.tf ஃபைலில் மொத்தமாக டெலீட் பண்ணிவிட்டு இந்த கோட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு terraform planன்ற கமாண்டை கொடுத்தீங்கன்னா அதுவே என்ன பண்ணுன்னா என்னென்ன அவுட்புட் absolute ஆஃப் 10 என்னன்னா எனக்கு 10. ஸோ இப்போ 2.3ஓட சீலிங் என்ன, 2.9ஓட ஃப்ளோர் என்ன. ஸோ சீலிங் அந்த சீல் அண்ட் ஃப்ளோர் அப்படின்னு இருக்கு. இப்போ வீட்லேயே நம்ம என்ன சொல்லுவோம்னா சீலிங்ன்றது மேலே, ஃப்ளோர்னா கீழே. அப்போ 2.3ன்ற நம்பரை ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஆனால் மேலே அடுத்த நம்பர் சீலிங்க்கு போனீங்கன்னா என்னன்னா 3ன்னு வரும். இதுவே 2.9 ரவுண்ட் ஆஃப் பண்ணி கீழ் நம்பருக்கு வரணும். அப்போ கீழே வந்ததுன்னா ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இங்கே அவுட்புட் 2. 1 2 3 5 3 இதில் பெரிய நம்பர் என்னன்னு கண்டுபிடிங்கன்னா மேக்ஸிமம், சின்ன நம்பர் என்னன்னு கண்டுபிடிங்கன்னா மினிமம். அது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இங்கே அவுட்புட்டாக வந்திருக்குங்க. அப்போ இங்கே நான் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸும் வச்சுருக்கேன். அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்களே ஒரு டாஸ்காக சும்மா இந்த கோட் அப்படியே காப்பி பண்ணுங்கள். எல்லாமே அவுட்புட்டு தான். அதை காப்பி பண்ணி ரன் பண்ணிங்கனாலே போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே இருக்கிற கோடை காப்பி vi main.tf எதுவும் கிரியேட்லாம் பண்ண போகிறது இல்லை. பேஸ்ட்டு இதை ரன் பிளான் கொடுத்தீங்கனாலே அதுவே அவுட்புட்லாம் காமிச்சிடும். அப்போது இங்கே இருக்கிறது எல்லாமே நீங்கள் என்னென்னா ஒரு டாப்பிக்காக ஒரு கான்செப்டாக எடுத்துக்கோங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு டெராஃபார்மில் நிறைய பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கான். இந்த ஃபங்க்ஷன்ஸை பற்றி நான் சொல்லிக் கொடுக்கணும்னா அதுக்கு உங்களுக்கு பைத்தனில் ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதே தான் இங்கேயும் இருக்குங்க. ஏன்னா டெராஃபார்ம்ன்றதை எதில் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா கோ லாங்குவேஜ். ஸோ கோன்ற லாங்குவேஜ் தான் டெராஃபார்ம் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு say it out without confirmation. So Terraform is built on this language, Go language தான். Okay, super. So Terraform is written in Go. இது என் பிரெயினில் இருந்துச்சு, பட் ஆனாலும் this video is going to go live. ஏன்னா நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் கமெண்ட் இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் தட் டு ஹேப்பன். ஸோ அதனால் எதுக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன், இட்ஸ் பில்ட் ஆன் Go language தான். அப்போ Go languageன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தன் மாதிரியே. சப்போ அதுவுமே ஒரு கோடிங் லாங்குவேஜ். அப்போ அதுலேயும் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் டெராஃபார்மும் யூட்டிலைசிங் தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் டு கிவ் யூ த ரிசல்ட். அப்போ நம்மளுக்கு ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பைத்தனில் அகைன் இந்த ஃபங்க்ஷன் வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிடும். ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த ஒவ்வொரு ஃபைலையும் ஓப்பன் பண்ணி அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணுங்க. இங்கேவே லென்த்னா என்ன அண்டு உங்களுக்கு கீஸ்னா என்ன, வேல்யூஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்பர் ரிலேட்டடாக, ஃபைல் சிஸ்டம் ரிலேட்டடாக, ஒரு டேட்டா டைப் இன்னொரு டேட்டா டைப் கன்வெர்ட் பண்ணுறது ரிலேட்டடாக இது எல்லாமே கோடிங் தாங்க. ஸோ பைத்தன் தெரிஞ்சுதா இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருச்சு. கோடிங் தெரியலனா இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பட் அகெயின் டெராஃபார்மில் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு இருக்குது அப்படின்ற ஒரு டாபிக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ்
எங்கேயாவது ஒரு இடத்துல தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ அட்லீஸ்ட் நம்ம அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்லேருந்து எடுத்து ரெஃபர் பண்ணி அதை டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான நாலேஜ் இருந்தாலே போதும். நம்ம இன்டெப்த்தாக ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்க்க போகிறதில்ல. வேணும்னா இப்போ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் எடுத்தாலே நான் ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன், டெவ் டெஸ்ட் ப்ராடு. ஜாயின்ன்றது என்ன பண்ணுவோன்னா, இங்கே ஐஃபன் கொடுத்தீங்கன்னா டெவ் ஐஃபன் டெஸ்ட் ஐஃபன் ப்ராடு. இங்கே ஐஃபனுக்கு பதில் இந்த மாதிரி பைப்லைன் அப்படின்னு சிம்பிள் கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டில் டெவ் பைப்லைனு, டெஸ்ட் பைப்லைனு, ப்ராடு. அப்போ இங்கே எத்தனை வேரியபிள் இருக்கோ எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் நடுவில் இந்த பைப்லைன் சிம்பிள் போட்டு கொடுத்துரும். ஸ்பிளிட்டு இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ டெவ் டெஸ்ட் ப்ராடுன்னு இருக்கு. இந்த ஐஃபன் எல்லாம் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் ஒரு கட் பண்ணி 3 தனியாக கொடுத்துரும். எல்லாத்தையும் லோவர் கேஸில் மாற்று, எல்லாத்தையும் கேபிட்டல் லெட்டரில் மாற்று. அண்டு ட்ரிம்னா என்னன்னா, தேவையில்லாத முன்னாடி பின்னாடி ஏதாவது ஒயிட் ஸ்பேசஸ்லாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்துரு. அண்ட் ரீப்ளேஸ், எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, என்ன தேடணும் என்ன ரீப்ளேஸ் பண்ணணும். நம்ம ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் கொடுப்போம் பார்த்தீங்களா, நம்ம இதுலேயுமே நண்பன் மூவிலையும் 3 Idiots மூவிலையும் என்ன பண்ணுவான், சிம்பிளா ஒரு வேர்டை ரீப்ளேஸ் பண்ணி வேற ஒரு வேர்டு வச்சிருவான். ஸோ தட் த மீனிங் வில் பி சேஞ்ச். அதே மாதிரியே எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, இதை தேடு, அதை இதவா மாத்து. அப்போ அவுட்புட் என்ன வரும்னா வெர்ஷன் 2.0 வருது. அப்போ இதெல்லாமே ஃபங்க்ஷன்ஸு, ரீப்ளேஸு, ஸ்ட்ரிம் ஸ்பேஸு, இப்படி பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா டெரஃபார்ம்ல ஒர்க் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம ஒர்க் ஸ்பேசஸ்னா என்ன அண்ட் அது மாதிரியே ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்மால் செக்மெண்ட்டாக நம்ம லேர்ன் பண்ணோம். இப்போ ஃபைனல் செக்மெண்ட்ல அகெயின் ப்ரொவிஷனர்ஸ்னா என்ன, ப்ரொவைடர்னா என்ன, இதை நம்ம பார்த்துட்டோம்னா டெரஃபார்ம்ல ஆல்மோஸ்ட் ஐ கேன் சே மோர் தென் 95% ஆஃப் த இன்டர்வியூ கொஷின்ஸ் கவர்ட். என்னென்னலாம் கொஷின் கேட்டாங்களோ அதுதான். அப்போ டெரஃபார்முக்கு ஒரு இன்டர்வியூ வருது, இந்த 4 பார்ட் வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு போனீங்கனாலே டெரஃபார்ம் பற்றி நீங்கள் 95% மோர் தென் தட்டே இல்லை 100% வாங்குற அளவுக்கான நாலேஜ் உங்களுக்கு வந்துடும். இதை தாண்டி சில எக்ஸ்ட்ரா டெரஃபார்மை தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்குது, விச் இஸ் டெரா கிரண்ட்டு, சென்டினல் பாலிசிஸ், இது ஹஷிகார் வால்ட்டு, இதெல்லாம் என்னென்னா டெரஃபார்மோட ஆட்-ஆன்ஸ் மாதிரி. டெரஃபார்ம்ன்ற ஒரு டூலில் A to Z நம்ம என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாச்சு. அதோட டாபிக்லாம் நம்ம பார்த்தாச்சு. பை லேர்னிங் தீஸ் 4 வீடியோஸ் பார்ட் 1, 2, 3, 4 பார்த்தீங்கனாலே போதும். ஃபைனலாக ப்ரொவிஷனர்ஸ் அண்ட் ப்ரொவைடர்ஸோட நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இந்த பார்ட் 4 வீடியோவை wrap up பண்ணிப்போம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு அவர் ஃபைனல் செக்மெண்ட் விச் இஸ் வாட் இஸ் அ ப்ரொவிஷனர் இஸ் அண்ட் வாட்ஸ் அ ப்ரொவைடர் இஸ். அண்ட் அவங்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான செக்மெண்ட். ஓகே, ஸோ நம்மளோட ஃபைனல் செக்மெண்ட் விச் இஸ் ப்ரொவிஷனர் அண்ட் ப்ரொவைடர்னா என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரொவிஷனர் அப்படின்றதுல 3 டைப் ஆஃப் ப்ரொவிஷனர் இருக்குங்க. லோக்கல் எக்ஸிக்யூட், ரிமோட் எக்ஸிக்யூட் அண்ட் ஃபைல் ப்ரொவிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபைல்ஸ் இந்த 4 பேருமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்டர்நெட்டில் இருக்கிற ஒரு GitHub ரெபாசிட்டரி இருக்கிற அந்த டாக்குமெண்டேஷன்லேருந்து எடுத்து தான் இந்த ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ ரீட்மீ பார்த்தீங்கனாலும் கொஞ்சம் பெரிய ரீட்மீலாம் இருக்கும். அண்ட் டெரஃபார்ம் மேனிஃபெஸ்ட் ஃபைல்ஸ் பார்த்தீங்கனாலும் சில நிறைய மேனிஃபெஸ்ட் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இப்போது நம்ம இந்த ப்ரொவிஷனர்னா என்ன அப்படின்றத நான் என்ன பண்ணிக்கிறேன், முதல்ல உங்களுக்கு நான் தியரிட்டிக்கலாக நான் சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ப்ரொவிஷனர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஒரு ப்ரொவிஷனரை நீங்கள் ரிசோர்ஸ் பிளாக்கு அடியில் தான் யூஸ் பண்ண முடியும். திருப்பி சொல்கிறேன், ஒரு ப்ரொவிஷனரை ரிசோர்ஸ் பிளாக்கு அடியில் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அது தனியாக நம்ம ரிசோர்ஸு, டெரஃபார்ம் பிளாக்கு, லோக்கலு, வேரியபிள்ஸ், அவுட்புட்டு இந்த மாதிரி ஒரு தனி பிளாக் இல்லை, ரிசோர்ஸுக்கு அடியில் தான் ப்ரொவிஷனர் வருவோம். அப்போ நம்மக்கிட்ட 3 டைப் ஆஃப் ப்ரொவிஷனர் இருக்காங்க. ஸோ வாட் ஆர் தே அப்படின்னு கேட்டிங்கன்னா லோக்கல் எக்ஸிக்யூட் ப்ரொவிஷனர், ரிமோட் எக்ஸிக்யூட் ப்ரொவிஷனர் அண்ட் ஃபைல் ப்ரொவிஷனர். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு EC2 மெஷின் இருக்குது. இந்த EC2 மெஷினில் தான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் டெரஃபார்மை இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கேன். ரைட், ஸோ இப்போ இதில் தான் டெரஃபார்ம் இன்ஸ்டாலேஷன் ஆகி இருக்குது. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கோடு எழுதுவோம், .tfன்ற கோடில். அது வழியாக நம்ம என்ன பண்ணுவோம்னா we will be creating a new EC2 மெஷின். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு புது EC2 மெஷின் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அது என்னன்னா நம்மளுக்கு AWS_instance .my EC2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு நேம் வைப்போம். கரெக்டுங்களா? அதுக்கு நம்ம ஒரு கோடு எழுதுவோம், நம்மளுக்கு ஒரு EC2 கிரியேட் ஆகும். ஓகே, அப்போ இது வந்து என்னன்னா என்னோட ஓன் கம்ப்யூட்டராக கூட இருக்கலாம், இல்லைனா மை கம்ப்யூட்டர்னு நான் பேர் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ நான் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன், அது ஆன் ப்ரெமிஸாக இருக்கலாம், இல்லை என்னோட பர்சனல் லேப்டாப்பாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அதில் நான் டெரஃபார்ம் இன்ஸ்டாலேஷன் பண்ணி அதில் நான் ஒரு கோடு எழுதுறேங்க. ரைட்,
ஒரு கோட் எழுதியிருக்கேன். அந்த கோட்ல தான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ ஐ ஹேவ் ரிட்டன் அ கோடு. அந்த கோட்ல தான் என்ன பண்ணியிருக்கேன் நான் ஓகே ஃபைன். திஸ் இஸ் ஃபைன். ஸோ நான் ஒரு கோட் எழுதியிருக்கேன். அந்த கோடை வச்சு நான் ஒரு EC2 மெஷின் லான்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கோடுன்றது என்னன்னா ஒரு ரிசோர்ஸ் பிளாக். கரெக்டுங்களா? நம்ம ஃபைல் எடுத்தோம்னாலே சரி, நம்ம ஒர்க் ஸ்பேசஸ் அப்படின்ற ஃபைல் எடுத்தாலே நம்ம கிட்ட இங்கே ஒரு ரிசோர்ஸ் பிளாக்குன்னு இருக்கு. இந்த ரிசோர்ஸ் பிளாக்குக்குள்ள மட்டும்தான் நீங்கள் நம்ம ப்ரொவிஷனர் PROVISIONER ப்ரொவிஷனர்ன்ற ஒரு பிளாக்கை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அப்போ இந்த ப்ரொவிஷனரே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 3 டைப் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அப்போ அதில் முதல்ல நம்ம யூஸ் பண்ண போகிறதுனா ஃபைல் ப்ரொவிஷனர். ஃபைல் ப்ரொவிஷனர்ன்றது யாருன்னா, இப்போ நான் ஒரு EC2 மிஷின் கிரியேட் பண்ணிட்டேன். எது வழியாக? இந்த டெரஃபார்ம் ஃபைல் வழியாகவே. EC2 மிஷின் கிரியேட் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட ஏதோ ஒரு ஃபைல்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அந்த ஃபைல் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, எனக்கு அந்த ஃபைலை இந்த EC2 மிஷினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த ஃபைலை இந்த EC2 மிஷினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ நீங்கள் அந்த EC2 கிரியேட் பண்ணும்போதே இதுக்கான ஸ்கிரிப்ட் எழுதலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, முதல்ல ஃபைல் ப்ரொவிஷனருக்கான கோடை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ லெட் மீ ரிமூவ் திஸ், க்ளோஸ் திஸ். இந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். முதல்ல வேரியபிள்ஸ் என்னென்ன இருக்குது? AWS ரீஜன் ஒரு வேரியபிள், இன்ஸ்டன்ஸ் டைப்னு ஒரு வேரியபிள். ஓகே, சூப்பர். ப்ரொவைடரை பார்ப்போம். அந்த வேரியபிள் ரீஜனை கிரியேட் பண்ண வேரியபிளை ரெஃபர் பண்ணிட்டாங்க. நம்ம யூஸ் பண்ணுறது டெரஃபார்ம். இந்த லைனே வேண்டாம், இது பழைய லைன். ஏன்னா நம்மளுக்கு வெர்ஷன்லாம் நம்ம லாக் பண்ணல. டெரஃபார்ம் பிளாக். ஓகே. அவுட்புட்டில் EC2ஓட பப்ளிக் IP, பப்ளிக் DNS இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா, எனக்கு அவுட்புட்டாக காமின்னு சொல்லிடுறோம். ஃபைன். main.tf ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நான் AWS இன்ஸ்டன்ஸ்னு ஒரு ரிசோர்ஸை கிரியேட் பண்ணுறேன். AMID, இன்ஸ்டன்ஸ் டைப்பு, கீ நேமு, யூசர் டேட்டா, ஸோ அப்படி அதெல்லாம் கொடுக்குறேன். யூசர் டேட்டாவில் என்ன பண்ணுறேன்னா, அப்பாச்சி install.sh அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் டேட்டா ஸ்கிரிப்ட் நான் கொடுக்குறேங்க. இது நம்ம EC2 மெஷினில் நீங்கள் இங்கே என்ன பண்ணலாம்னா, அட்வான்ஸ் டீட்டெயில்ஸில் வந்தீங்கன்னா இங்கே யூசர் டேட்டான்னு ஒன்று இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஷெல் ஸ்கிரிப்ட் எழுதிக்கலாம். bin bash அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, எனக்கு yum install httpd அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த EC2 லான்ச் ஆன உடனே httpd இன்ஸ்டாலேஷன் ஆகி கொடுத்துரும். அதுக்கு தான் யூசர் டேட்டா. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே ஒரு அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா, yum update, yum install httpd, system ctl enable httpd, service http start, welcome to learn with Mithran, AWS infra created in என்ன ரீஜன்னா AP Southeast -1 ரீஜனில் கிரியேட் ஆயிடுச்சு. இதை ஒரு var www index.html ஃபைலில் எழுதி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே ஒரு ஸ்கிரிப்ட் இருக்காங்க. அப்போ நம்ம ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் நான் எழுதியிருக்கேன். இல்லை httpd இன்ஸ்டால் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வெல்கம் டு லேர்ன் வித் மித்ரன், AWS இன்ஃப்ரா கிரியேட்டட் யூசிங் டெரஃபார்ம்னு ஒரு ஸ்கிரிப்டை ரன் பண்ணி எனக்கு நான் ரன்னும் பண்ணிட்டேன். இதுதான் என்னோட ஷெல் ஸ்கிரிப்ட். இதை நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஃபைல் ஷெல் ஸ்கிரிப்டை நான் ஃபைலாக பாஸ் பண்ணுறேன். யூசர் டேட்டாக்கு பாஸ் ஆயிரும். ஓகே. இப்போ திஸ் இஸ் மை கோடு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, புதுசாக ப்ரொவிஷனர், ஃபைல் ப்ரொவிஷனர்னு நான் கொண்டு வரேங்க. ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். எங்கே? ஒரு மெஷின்லேருந்து இன்னொரு மெஷின். அப்போ ஒரு மெஷின்லேருந்து இன்னொரு மெஷின் நான் பண்ணணும்னாலே இங்கே நமக்கு என்ன கமாண்ட்னா, SCP அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ அப்போ SCP அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கமாண்டு. இதுதான் லினக்ஸ் கமாண்டு. ஸோ இட்ஸ் a Linux command to transfer files from one machine to another. ஓகே. ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, SCP கமாண்டில் இந்த மெஷினோட IP அட்ரஸ், யூசர் நேமு, ப்ரைவேட் கீலாம் கொடுப்போம். அப்போ அதே தான் ஃபைல் ப்ரொவிஷனர் அப்படின்றது என்ன பண்ணுன்னா, இந்த EC2 மெஷின் கிரியேட் ஆன உடனேயே லோக்கல்லேருந்து ஒரு ஃபைல் சோர்ஸ் ஆகவும் ரிமோட் மெஷினுக்கு அந்த ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துரும். அதுதான் ஃபைல் ப்ரொவிஷனர். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மெஷின்லேருந்து இன்னொரு மெஷினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமா, அப்போ கனெக்ஷன் பிளாக் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். இல்லை நம்ம என்ன பண்ணுறோம்னா, SSH கனெக்ஷன் ஹோஸ்ட் அப்படின்றது என்னன்னா, இந்த கிரியேட் ஆகிருக்கிற EC2ஓட IP. அதனால தான் self.public IP அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த கிரியேட் ஆகிருக்கிற EC2ஓட IP, யூசர் நேம் EC2 யூசர், பாஸ்வேர்டு கிடையாது, ப்ரைவேட் கீ. ப்ரைவேட் கீ எங்கே இருக்குன்னா, ப்ரைவேட் கீன்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் அந்த பெம் ஃபைலை வச்சுருக்கேன். அப்போ அதையும் ஃபைல்னு கொடுத்துட்றேன். அப்போ இந்த ஃபைலுன்றது என்னென்னா, இட்ஸ் அ ஃபங்க்ஷன். அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் அந்த டாக்குமெண்டேஷனில் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு போனீங்கனாலே நம்மளுக்கு ஃபைல் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஃபைல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஏன்னா அந்த ஃபைலை நீங்கள்
பாஸ் பண்ணணும்னா ஃபைல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் கோடில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபைல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அவ்வளோ இது எல்லாமே கமெண்ட்டுங்க. இதெல்லாம் நான் இந்த கமெண்ட்லாம் படிச்சிங்கனாலே இங்கே இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிய வரும். அப்போ இந்த கோடை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஒரு EC2 மிஷின் லான்ச் ஆகி ஆட்டோமேட்டிக்காக நம்ம கனெக்ட் ஆகி அந்த உங்களோட டெரஃபார்ம் மிஷின் அந்த EC2 மிஷினில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணி கொடுத்துரும். அப்போ இதுக்கு ஃபைல் ப்ரொவிஷனர். இப்போ ரொம்ப சிம்பிளாக இன்டர்வியூவில் கேட்குறாங்க என்னன்னா, என்னோட EC2 மிஷின் லான்ச் ஆன உடனே எனக்கு ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அந்த மிஷினுக்கு, எப்படி பண்ணுவீங்க? ஃபைல் ப்ரொவிஷனர் யூஸ் பண்ணுவேன். ஒரு மிஷின் இன்னொரு மிஷின் கனெக்ஷன்னால கனெக்ஷன் பிளாக்கு கொடுத்துட்டு ப்ரொவிஷனரில் ஃபைல் ப்ரொவிஷனர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க. ஸோ அப்போ நான் அது என்னன்றது நான் சொல்கிறேன். அதை நீங்கள் இதை ரன் பண்ணி பார்க்கணும் இல்லை, இதை ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரொவிஷனர்னா என்னன்னு. இதில் சப்போஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா இந்த EC2 மிஷினுக்கு என்ன கீபேட் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை இங்கே ப்ரைவேட் கீன்றதுல கூட கொடுத்துருங்க. ஆப்ஸில் சும்மா HTML ஃபைல்ஸ் தான் நான் வச்சுருப்பேன், அது நம்மளுக்கு எதுவும் தேவை கிடையாது. நம்ம இங்கே ப்ரைவேட் கீ கொடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ரைவேட் கீயை வச்சு கனெக்ட் ஆகி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரும் ஆயிருங்க. இதுதான் நம்மளுக்கு ஃபைல் ப்ரொவிஷனர்னா என்ன அப்படின்ற ஒரு டாபிக். இப்போ அதே மாதிரியே லோக்கல் ப்ரொவிஷனர்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எனக்கு என்னோட இந்த மெஷினில் EC2 கிரியேட் ஆன உடனே எனக்கு இந்த மெஷினில் ஒரு ஸ்கிரிப்ட் ரன் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கு லோக்கல் எக்ஸிக்யூட் ப்ரொவிஷனர். அப்போ அதே மாதிரி நான் ரிசோர்ஸில் EC2 மிஷின் நான் கிரியேட் பண்ணுறேன். ப்ரொவிஷனரில் லோக்கல் எக்ஸிக்யூட் அப்படின்னா எந்த லோக்கல்னு என்னன்னா எங்கே டெரஃபார்ம் கோட் ரன் ஆகுதோ அதுதான் லோக்கல். அப்போ அங்கே எனக்கு என்ன பண்ணுன்னா எக்கோ இந்த மெஷினோட ப்ரைவேட் ஐபியை இந்த ஃபைலில் எழுதி வச்சிரு, அவ்வளோதாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் EC2 மிஷின்லாம் கிரியேட் ஆனோன்னா நம்ம அவுட்புட்னு ஒரு பிளாக் பார்த்துருப்போம். அந்த அவுட்புட் பிளாக் என்ன பண்ணும், டெரஃபார்ம் அப்ளை கொடுத்தோன்னா அவுட்புட்டில் காமிக்கும் இந்த மாதிரி இதாங்க அவுட்புட்டுன்னு. ஆனால் எனக்கு என்னன்னா இதாக எழுதி வச்சுட்டா நல்லா இருக்குமே. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா ப்ரொவிஷனரில் லோக்கல் எக்ஸிக்யூட் ப்ரொவிஷன் யூஸ் பண்ணி எனக்கு ஏதாவது ஒரு கமாண்டை ரன் பண்ணுமா அது எல்லாத்துக்கும் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ திஸ் இஸ் லோக்கல் எக்ஸிக்யூட் ப்ரொவிஷனர். இதுலேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா எப்போ கிரியேட் ஆகும்போது கமாண்ட் ரன் ஆகணுமா, இல்லை டிஸ்ட்ராய் ஆகும்போது ஏதாவது கமாண்ட் ரன் ஆகணுமா, அப்போ அதுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா வென்னு கொடுத்து டிஸ்ட்ராயா கிரியேட்டா அப்படின்னா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு என்னென்னா ப்ரொவிஷனர்ன்றது இது ரிசோர்ஸுக்குள்ளே தான் வரும். நீங்கள் தனியாக ப்ரொவிஷனர் யூஸ் பண்ண முடியாது, இருக்கிறதே 3 தான். அப்போ லோக்கல் மிஷினில் நீங்கள் எதாவது கமாண்ட் ரன் பண்ணால் லோக்கல் எக்ஸிக்யூட், கிரியேட் ஆகிருக்கிற ரிமோட் மிஷினில் ஏதாவது கமாண்ட் ரன் பண்ணணும்னா அப்படின்னா இந்த EC2 மிஷின் ஏதாவது கமாண்ட் ரன் பண்ணணும்னா அப்போ அதுக்கு ரிமோட் எக்ஸிக்யூட். ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷினில் ஒரு கமாண்டை ரன் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா கனெக்ஷன் பிளாக். இங்கே கனெக்ஷன் பிளாக்கே கிடையாது, ஏன்னா நம்ம ஃபைல் ப்ரொவிஷனர் என்ன பண்ணோம், நம்ம கனெக்ஷன் பிளாக்னு யூஸ் பண்ணோம். அந்த ரிமோட் மிஷின் கனெக்ட் பண்ணி தென் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. அப்போ அதே மாதிரியே ரிமோட் ப்ரொவிஷனருன்ற கமாண்ட் ரன் பண்ணணும்னாலுமே கனெக்ஷன் பிளாக் தேவை. அதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபைல் ப்ரொவிஷன் யூஸ் பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரிமோட் எக்ஸிக்யூட்டில் என்னென்னா நம்ம ஏதாவது ஒரு கமாண்ட், உங்களுக்கு ஏதாவது ஷெல் ஸ்கிரிப்ட் வேணுமா அந்த கமாண்டை கூட நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு குவிக்காக ரீகேப் பண்ணோன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரொவிஷனர், 3 பேருமே ஒரு ரிசோர்ஸ் கடியில் தான் கிரியேட் பண்ண முடியும். அது EC2 ரிசோர்ஸும் கிடையாது, VPCயாக இருக்கலாம், S3 இருக்கலாம், எனிதிங். ஆனால் ரிசோர்ஸ் பிளாக் அடியில் தான் ப்ரொவிஷனர்ன்ற பிளாக் எழுத முடியுங்க. ஓகே, ஃபைல் ப்ரொவிஷனர் என்னென்னா நீங்கள் உங்கள் டெரஃபார்ம் மிஷின்லேருந்து ரிமோட் மிஷினுக்கு ஏதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ ஃபைல் ப்ரொவிஷனர் யூஸ் பண்ணுவாங்க. ரிமோட் மிஷின்ன்றனாலே கனெக்ஷன் பிளாக்குன்னு தேவை, அதில் தான் நீங்கள் அந்த ரிமோட் மிஷினோட IP அட்ரஸ், யூசர் நேம், ப்ரைவேட் கீலாம் கொடுப்பீங்க. லோக்கல் எக்ஸிக்யூட்ன்றது டெரஃபார்ம் ரன் ஆகிற மிஷினில் ஏதாவது ஸ்கிரிப்டை ரன் பண்ணுமா அப்போ கிவ் லோக்கல் எக்ஸிக்யூட். ரிமோட் எக்ஸிக்யூட்ன்றதுன்னா புதுசாக கிரியேட் ஆகிருக்கிற EC2ல அதில் நான் ஏதாவது ஸ்கிரிப்டை ரன் பண்ணுமா அப்போ ரிமோட் எக்ஸிக்யூட். ஆனால் இந்த வேர்டு புதுசாக கிரியேட் ஆகிருக்கிற EC2ன்றதை ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஏன்னா ரிமோட் மிஷினில் ஒரு ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறதுக்கு ரிமோட் எக்ஸிக்யூட் கொடுப்பேன், அண்ட் ரிமோட் மிஷின்னாலே மேலே கனெக்ஷன் பிளாக்கை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக EC2ல ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறதுக்காக அப்படி நான் கொடுத்தேன். ஆனால் இப்போ நம்ம அடுத்து ஃபைனலாக நம்ம ரேப் அப் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரொவைடர்னு ஒன்று பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம சோஃபார் நம்ம ப்ரொவைடர்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இருக்கிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண ஒரே ப்ரொவைடர் என்னென்னா AWS மட்டும்தான். அப்போ இங்கே டெரஃபார்ம் ப்ரொவைடர்னு சொன்னீங்கனாலே AWS தான் வரும். இதுலேருந்து தான் நம்ம டாக்குமெண்டேஷன்லாம் எடுத்து நம்ம EC2 VPCக்கான கோடெல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இதையும் தாண்டி சில ப்ரொவைடர்ஸ்லாம் கீழே வந்தீங்கன்னா இருக்குங்க.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொவைடர் இருக்கும். இதுலேயே நல் ப்ரொவைடரு, ரேண்டம் ப்ரொவைடரு, டைம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவைடர் இருக்கும், டைம் ப்ரொவைடர், இதெல்லாம் ஃபேமஸ். அப்போ இவங்களாம் என்னன்னா நம்மளுக்கு இவங்களாமே ப்ரொவைடர்ஸ் தான். அப்போ அதுக்கு தான் நம்மளுக்கு இங்கே ஒரு கோடு இருக்குது. ஸோ இப்போ நான் ப்ரொவைடர் ஃபைலில் பார்த்தீங்கனாலே AWS ப்ரொவைடர் மட்டும் இல்லாமல் நல் ப்ரொவைடர்னு இருக்குது, டைம் ப்ரொவைடர்னு இருக்குங்க. சும்மா நான் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஃபேமஸானது என்ன, நல் ப்ரொவைடர்னா என்ன? ஓகே, ரொம்ப சிம்பிளாக ஒரு சினாரியோ கொஷின். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம டெராஃபார்மை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டாக்குமெண்டேஷனில் AWS ப்ரொவைடர் யூஸ் பண்ணால் AWS டாக்குமெண்டேஷன் பிரகாரம் AWS என்னென்ன சர்வீசஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வருது, அதில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவே நான் நல் ப்ரொவைடர்னு எடுத்தேன்னா டாக்குமெண்டேஷனில் பாருங்க, சைட்டில் ரிசோர்ஸில் நல் ரிசோர்ஸ், அவ்வளோதாங்க, வேற எந்த விதமான சர்வீசஸுமே கிடையாது. அப்போ நல் ரிசோர்ஸ்னா என்னது? இது ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின். ஓகே, இப்போ ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க. என்ன டாஸ்க்னா, ஈஸி நம்ம டெராஃபார்ம் வழியாகவே we can achieve a requirement. என்ன ரெக்குவயர்மெண்ட்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ டெராஃபார்ம் வழியாக எனக்கு என்ன பண்ணணும்னா, டெராஃபார்மில் நீங்கள் என்கிட்ட ஒரு ஆன்-பிரெமிஸ் சர்வர் இருக்குது. அந்த ஆன்-பிரெமிஸ் சர்வரில் நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டை ரன் பண்ணணும். டெராஃபார்ம் மூலியமாக பண்ண முடியுமா? முடியும். நீங்கள் சோஃபார் எப்படி நினச்சிருப்பீங்கன்னா, டெராஃபார்ம் வழியாக நீங்கள் AWS கிரியேட் பண்ணலாம், S3 கிரியேட் பண்ணலாம், Azure கிரியேட் பண்ணலாம், சர்வீசஸ் எல்லாமே. எதுவுமே கிரியேட் பண்ணாமல் இருக்க முடியுமா ரிசோர்ஸ் பிளாக்ல? அதுதான் இந்த நல் ரிசோர்ஸ். நல் ரிசோர்ஸ்ன்றது என்னன்னா, எதுவுமே கிரியேட் பண்ணாதுங்க, அது ஒரு எம்டி ரிசோர்ஸ், டஸ் நாட் ஹாவ் எனி லைஃப் சைக்கிள். அதுதான் நல் ரிசோர்ஸ். அப்போ என்னோட ஆன்சர் எப்படி இருக்கும்னா, நான் ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுவேன், ஸோ விச் வில் பி கோயிங் டு பி அ நல் ரிசோர்ஸ். அப்போ ரிசோர்ஸில் நான் நல் ரிசோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுவேன். ஓகே, ஸோ அப்போ நல்லு, அது சும்மா ரேண்டமாக பேர் வச்சுக்கிறேன், மை நல் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எதுவுமே கிரியேட் பண்ணாது. அப்போ இந்த நல் ரிசோர்ஸில் நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் ப்ரொவிஷனருன்ற கான்செப்டை யூஸ் பண்ணணும்னாலே உங்களுக்கு நல் ரிசோர்ஸ், உங்களுக்கு ரிசோர்ஸ்குள்ளே தான் நீங்கள் ப்ரொவிஷனர் யூஸ் பண்ண முடியும். என்னோட கொஸ்டின் என்ன, என்கிட்ட ஒரு ஆன்-பிரெமிஸ் சர்வர் இருக்குது, அதில் ஒரு ஸ்கிரிப்டை ரன் பண்ணும். அப்போ கனெக்ஷன் பிளாக்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணி அதில் டைப் வந்து SSH, அதோட IP அட்ரஸ்ஸு, யூசரு, ப்ரைவேட் கீ, இது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணேன்னா ப்ரொவிஷனர், அதில் நான் என்ன பண்ணுறேன், ரிமோட் எக்ஸிக்யூட்ன்ற ப்ரொவிஷனரை கால் பண்ணுறேன். அதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கிரிப்டை கொடுக்கலாம். என்ன ஸ்கிரிப்ட்னா என்ன ரன் பண்ணுமோ அந்த ஸ்கிரிப்ட். அப்போ நான் ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறதுக்கு EC2 கிரியேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அப்போ அதுதான் இங்கே சொல்லியிருந்தேன், நீங்கள் ஒரு ரிசோர்ஸ் பிளாக் தான் கிரியேட் பண்ணணும். அது S3 இருக்கலாம், VPC இருக்கலாம், EC2 இருக்கலாம், எனிதிங். ஒரு ரிசோர்ஸ் பிளாக்கு அடியில் தான் ப்ரொவிஷனரை யூஸ் பண்ண முடியும். அப்போ நான் தேவையில்லாமல் ஒரு AWS சர்வீஸை கிரியேட் பண்ணுறதுக்கு பதில் நம்மளுக்கு நல் ரிசோர்ஸ்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அப்போ நல் ரிசோர்ஸ்னா என்ன பண்ணணும்னா, இட் டஸ் நாட் கிரியேட் எனிதிங், இட் இஸ் அ எம்டி லைஃப் சைக்கிள். அண்ட் அந்த நல் ரிசோர்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் கிரியேட். இப்போ நம்மளே இங்கே என்னன்னா, நம்ம இந்த கோடை பார்ப்போம். இதுலேயே என்ன இருக்குன்னா, ரெக்வயர்டு வெர்ஷன் எடுத்து விட்டுறேன். நம்ம புதுசாக நல்லு டைம்ன்ற 2 ரிசோர்ஸ் எடுத்திருக்கோம். கோடில் பார்த்தீங்கன்னா இங்கேவே இதெல்லாம் செக்யூரிட்டி குரூப்பை கிரியேட் பண்ணுறதுக்கான கோடு. செக்யூரிட்டி குரூப்லாம் எனக்கு வேண்டாம். ஓகே, இதான் என்னோட ஸ்கிரிப்ட். AMI இன்ஸ்டன்ஸ் டைப்பு, கீ நேமு, யூசர் டேட்டாவில் ஃபைல் ஸ்கிரிப்ட், டேக்ஸில் கொடுத்தாச்சு. ரிசோர்ஸில் டைம் ஸ்லீப் புதுசாக ஒன்று இருக்குது பாருங்களேன். அப்படி என்னன்னா, இந்த ஸ்லீப்புன்றது என்ன பண்ணணும்னா, இந்த EC2 கிரியேட் ஆன அப்புறம் 90 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். டிபெண்ட்ஸ் ஆன்னு கொடுத்துருக்கேன். அப்போனா இந்த EC2 கிரியேட் ஆன அப்புறம் இந்த ரிசோர்ஸ் ரன் ஆகும், இட் வில் வெயிட் ஃபார் 90 செகண்ட்ஸ். அடுத்து எனக்கு என்ன பண்ணுன்னா, நவ் எனக்கு நல் ரிசோர்ஸ்னு ஒன்று கொடுக்குறேன். அப்போ இது நல் ரிசோர்ஸ்னால் எனக்கு எந்த விதமான AWS சர்வீஸும் கிரியேட் பண்ண போகிறதில்ல. இந்த நல் ரிசோர்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் கனெக்ஷன் பிளாக்கை யூஸ் பண்ணி ஃபைல் ப்ரொவிஷனர், ரிமோட் எக்ஸிக்யூட் ப்ரொவிஷனரில் நான் ஏதாவது ஸ்கிரிப்டை ரன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நல் ரிசோர்ஸ் டஸ் நாட் கிரியேட் எனிதிங். நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு EC2 மிஷின் கிரியேட் ஆகிட்டு அதில் அப்பாச்சி இன்ஸ்டாலேஷன் ஆயிரும். இன்ஸ்டால் ஆன அப்புறம் எனக்கு 90 செகண்ட்ஸ் கழித்து எனக்கு ஒரு ஃபைலை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க ரிமோட் மிஷினுக்கு, சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி நல் ரிசோர்ஸ்ன்ற ஸ்கிரிப்டை நம்ம கொடுக்குறோம். அப்போ இங்கே இருக்கிற கோடே என்ன பண்ணுதுன்னா, ஒரு EC2 மிஷின் லான்ச் பண்ணுது, யூசர் டேட்டா ஸ்கிரிப்டில்
அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணிடுது. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், 90 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு டைம்ன்ற ஒரு ப்ரொவைடர், நெக்ஸ்ட்டு நல் ப்ரொவைடர் வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா, ஏன்னா நான் ப்ரொவிஷனர் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ ப்ரொவிஷனர் யூஸ் பண்ணுறதுக்கு நான் நல் ரிசோர்ஸை வச்சு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா கனெக்ஷன் பிளாக் செட் பண்ணி ஃபைல் ப்ரொவிஷனர் மூலிமா ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ரிமோட் எக்ஸிக்யூட் ப்ரொவிஷனர் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஃபைலை வேர் www.htmlக்கு அமுச்சு விட்டுறாங்க. அப்போ நம்ம எப்படி டிஃப்ரெண்ட் ப்ரொவைடர்ஸ் யூஸ் பண்ணுறது, ப்ரொவிஷனர்லேயே நம்மளுக்கு லோக்கல் ரிமோட் ஃபைல் ப்ரொவிஷனா என்ன, அண்ட் சோஃபார் நமக்கு டிஃப்ரெண்ட் டெரஃபார்ம் கமாண்ட்ஸு, ஒர்க் ஸ்பேசஸ் இதெல்லாம் என்னன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். நல் ரிசோர்ஸ்னா என்ன டைப்ஸ் ஆஃப் ப்ரொவிஷனர்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் எப்போ எந்த ப்ரொவிஷன் யூஸ் பண்ணுவீங்க, ஃபைல் ப்ரொவிஷனருக்கும் ரிமோட் எக்ஸிக்யூட் ப்ரொவிஷனருக்கும் கனெக்ஷன் பிளாக் தேவை. ஏன்னா நீங்கள் ரிமோட் மெஷினுக்கோ இல்லை ஆன் ப்ரிமிஸ்க்கோ ஏதோ ஒன்று அனுப்புறனால, இல்லை ரிமோட் மெஷினில் ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறனால கனெக்ஷன் பிளாக் தேவை. லோக்கல் எக்ஸிக்யூட்டுக்கு கனெக்ஷன் பிளாக் தேவை கிடையாது. ஏன்னா லோக்கல் மெஷின்லேயே தான் ஸ்கிரிப்ட் ரன் ஆக போகுது. எந்த விதமான AWS சர்வீஸும் கிரியேட் பண்ணாமல் எனக்கு ஒரு எம்டியாக ஒரு ரிசோர்ஸ் பிளாக்கை கிரியேட் பண்ணு வித்தவுட் எனி லைஃப் சைக்கிள் அப்படின்னா நல் ப்ரொவைடர்லேருந்து உங்களுக்கு நல் ரிசோர்ஸ்ன்றதை கிடைக்கும். இட் won't கிரியேட் எனி திங். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் பாருங்களேன், இப்போ கனெக்ஷன் பிளாக்கு ப்ரொவிஷனர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வித் திஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 4 பார்ட்ஸ் இன் டெரஃபார்மை நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ டெரஃபார்மோட என்டையர் வாட் இஸ் வாட் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. இதோட டெரஃபார்மில் தேவையான முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டட். இதுக்கு மேலே நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா, சும்மா ஒரு ரியல் டைமில் இந்த டெரஃபார்ம் கோட் எப்படி டிப்ளாய் பண்ணுவாங்கன்றது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வீடியோன்றது ஒரு மெம்பர்ஷிப் வீடியோ. அந்த மெம்பர்ஷிப் வீடியோனா என்னன்றதை நான் உங்களுக்கு அவுட்ரோலையும் சரி அண்ட் இன்ட்ரோ பிகினிங் ஆஃப் த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதை வச்சு நீங்கள் அந்த அடுத்த வீடியோ எப்படி பார்க்கலான்றதை யூ கேன் ஹாவ் அ கோ ஆன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டெரஃபார்மை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே டெரஃபார்ம் ஷுட் பி ஓவர் அண்ட் டெரஃபார்ம் ஷுட் பி எனஃப். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி ரியல் டைமில் எத்தனை என்விரான்மெண்ட்ஸ்லாம் இருக்கும், இந்த டெவலப்மெண்ட் QA ஸ்டேஜிங்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டுக்கும் ஒரு டீமில் 4-5 மெம்பர்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்க எப்படி டெரஃபார்ம் கூட கொலாபரேட்டிவாக கிட்டில் ஒர்க் பண்ணுவாங்க, அந்த கோடை எப்படி அவங்க இன்ஃப்ராவில் டிப்ளாய் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் டெரஃபார்ம் ஒர்க் ஸ்பேசஸ்ஸு, TF வார்ஸ் ஃபைலு, ஜென்கின்ஸில் பைப்லைன் எப்படி எழுதுறது, அந்த பைப்லைன் எப்படி அப்ரூவ் ஆகும், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்மால் இன்ஃப்ரா டிப்ளாய்மெண்ட் பைப்லைனை நம்ம பில்ட் பண்ண போகிறோம். இது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரியே சொல்லலாம். CI/CD ப்ராஜெக்ட் மாதிரி இது ஒரு இன்ஃப்ரா டிப்ளாய்மெண்ட் பைப்லைன் ப்ராஜெக்ட். இந்த வீடியோவை இது வந்து என்னென்னா இன்டர்வியூ பர்ஸ்பெக்டிவ்க்கு தேவைப்படுங்க அண்ட் ரியல் டைமில் யூஸ் பண்ணவங்க தேவைப்படும். இப்போ டெரஃபார்ம்ன்ற டூலை நம்ம இந்த வீடியோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, கிட்டு, ஜென்கின்ஸ், டெரஃபார்ம் இவங்க 3 பேர் எப்படி கம்பைன் ஆகி எப்படி இன்ஃப்ராவில் AWS கிளவுட் டிப்ளாய் ஆகுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறத ஒரு பெய்டு வீடியோவாக, மெம்பர்ஷிப் வீடியோவாக நெக்ஸ்ட் வீடியோ I'll be launching it. அண்ட் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா என்கிட்ட என்னோட யூடியூப் சேனல் பக்கத்துலேயே ஜாயின்ன்ற பட்டன் இருக்கும். இன் தட் 399 அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ அப்போ 399க்கு அந்த ஒரு வீடியோ மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ. நான் இதுக்கப்புறம் சின்ஸ் யூ ஆர் கோயிங் டு பே ஃபார் மீ வீக்லி அட்லீஸ்ட் 2 வீடியோஸ் ஆச்சு போடணும் அப்படின்றது ஒரு கமிட்மெண்ட் மாதிரி ஐ ஹாவ் டு கிவ் இன், பிகாஸ் பீப்புள் ஆர் பேயிங் மணி ஃபார் மீ. ஸோ ஃபார் ஃப்ரீ வீடியோஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் லெத்தாஜிக்காக இருப்பேன். ஓகே, ஃப்ரீயாக நம்ம போடுறோம், இதனால நமக்கு எதுவும் பெருசாக ப்ராஃபிட்லாம் எதுவும் வரப்போகிறது இல்லை. பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் ஒர்க்கிங் ஃபார் மணி தான். நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போயிட்டு ஒர்க் பண்ணுறது மணிக்கு தான். நான் இங்கே ஃப்ரீயாக இருக்க வீடியோ போடுறதும் ஒன்று நாலேஜ் ஷேரிங் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஸ்டில் அல்டிமேட்டாக எவ்ரி ஒன்ஸ் கோல் இஸ் டு ஏர்ன் மணி. ஸோ அப்போ நான் அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவர் ப்ரைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அண்டர் ப்ரைஸாகவும் இருக்கக்கூடாது. ஸோ யூடியூபோட பார்ட்னரில் ஸோ அவங்க கூட நம்ம பிகாஸ் த சேனல் இஸ் க்ரோயிங். ஸோ அப்போ அவங்க மீன்ஸ் என்னென்னா என்னோட மானிட்டைஸ் ஆன உடனே ஸோ what they did is they approached and they started membership launch பண்ணிங்கன்னா it will be better for training courses அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரைனிங் வீடியோஸ் எல்லாத்துக்குமே மெம்பர்ஷிப்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணி படிப்பாங்க. ஸோ அப்போ US ப்ரைஸிங்க்கும் நம்ம ப்ரைஸிங்க்கும் ஆப்டிமலானது 399 அப்படின்னு சொல்லிட்டு விச் இஸ் 400 இன் அவர் இந்தியன் ருபீஸில். ஸோ 400 ருபீஸ் நீங்கள் பே பண்ணி உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டாக நான் என்ன பண்ணுவேன்னா சில வீடியோஸ்லாம் கொடுப்போம். நீங்கள் உடனே ஜாயின் பண்ணி அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு கூட இல்லை. அந்த வீடியோ எப்படியும் யூடியூப்ல இருக்க தான் போது பர்மனெண்ட்டாக ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ். ஸோ ஒரு மேபி ஒரு 1 or 2 months கழிச்சு டாக்கர், கியூபர்னெட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருக்கும். அப்போ கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா என்ரோல் பண்ணிட்டு அந்த 1 monthலேயே 499 பே பண்ணுறீங்கன்னா யூ வில் லேர்ன் எவ்ரி கண்டென்ட். AWS ஃபுல்லாக பார்த்துருவீங்க, DevOps ஃபுல்லாக பார்த்துட்டு யூ கேன் ஹேவ் ஆல் த நாலேஜ். ஏன்னா அவுட் தேர் கோர்சஸ் எல்லாமே யூ வில் ஹேவ் லைக் more than 20,000-25,000 தான் யூ வில் ஹேவ் கோர்சஸ். பட் த என்டையர் கோர்ஸே யூ கேன் லேர்ன் இட் அண்டர்
399 which is 400. Kubernetes மட்டும் நான் என்ன பண்ண போறேன்னா அது மட்டும் நமக்கு ஒரு இந்த மாதிரி 4 வீடியோஸ் 5 வீடியோஸ் ஆகாது. இட் வில் கோ மோர் தென் தட் 8 வீடியோஸ் தான் டார்கெட்டே வரும். Kubernetes மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 799க்கு, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு அண்ட் Kubernetes சர்டிஃபிகேஷனுக்கான சிலபஸ் தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் அது மட்டும் 799க்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை பிளான். இந்த பிளான் ஓகேவா அப்படின்றத கமெண்ட்லேயும் கொடுங்க. அண்ட் சூன் நான் ஒரு செப்பரேட் வீடியோவாக மெம்பர்ஷிப் பிளான்ஸ்னால் என்ன, டிஸ்கார்டில் உங்களுக்கு இதனால என்ன பெனிஃபிட்ஸ், வெறும் படிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன்லேருந்து கரியர் கைடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் வரும். ஐ வில் பி ஸ்பெண்டிங் இன் டைம் ஃபார் யூ பீப்புள். ஹவு திஸ் ஒர்க்ஸ்ன்ற ஒரு செப்பரேட் வீடியோவாக போடுறேன். அண்ட் so far, thanks for watching till the end, and it's going to be a very long video. I'll catch you in the next video, which will be an infra deployment pipeline using Terraform. அதை முடிச்ச அப்புறம் உங்களுக்கு டாக்கர் அண்ட் கியூபர்னெட்டிஸ் தான் நம்மளோட அடுத்த டெவாப்ஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற டாபிக்ஸ். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் தட் வீடியோஸ். அண்ட் இந்த வீடியோ Terraform சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேக் ஷூர் கமெண்டிங் இட் அவுட் as well. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்குன்னா அதுவுமே டூ ஷேர் இட் டு them so that அவங்களுக்குமே இந்த கண்டென்ட் பெனிஃபிஷியலாக இருக்கும். So once again, thanks for watching till then. I'll catch you in the next video.